தேவனுடைய தயவும் தேவனுடைய இரக்கமும் என்னாலும் எப்பொழுதும் நம்மோடு இருக்கிறது. 2 நாட்களும் அழகாக கர்த்தர் நம்மை நடத்தினார். அவருடைய ஆவிலே நம்மை திடம் கொள்ள செய்தார். அவருடைய கிருபைகளை பார்க்கும்படியாக செய்தார். நான் விசுவாசிக்கிறேன், இந்த 2 நாட்களிலும் தொடங்கப்பட்ட ஆரம்பங்கள், அநேக ஆரம்பங்கள் முடியாதபடி சரியாக உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் நேர்த்தியாய் அவைகள் அமைக்கப்படுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. You will never be the same again. நீங்கள் இருந்த வண்ணமாய் இருக்க போவதே இல்லை. கர்த்தருடைய வெளிப்பாடு, கர்த்தருடைய அதிசயங்கள் உடைய இருதயத்தில் எழுதப்பட்டு விட்டால் நீங்கள் இருந்த வண்ணமாய் இருக்க போவதில்லை. வாழ்க்கை வந்த வண்ணமாய் இருக்க போவதில்லை. நேற்று இருந்தது போல் இன்று, இன்று இருந்தது போல் நாளை என்று மாறப்போவதில்லை. கர்த்தர் எல்லாவற்றையும் அவருடைய சமூகத்திலிருந்து பெறப்பட்டதா இருப்பதனால், கர்த்தருடைய வெளிப்பாடு நிமித்தமாக அவர் உங்களை மாற்றுகிறவராய் இருப்பதனால், கர்த்தர் மகிமையாக உங்களுடைய வாழ்க்கையை, எதிர்காலத்தை திட்டமிட்டு நிர்ணயம் பண்ணி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் மத்தியிலே வரும்படியாக ஆண்டவர் கொடுத்த ஸ்லாக்கியத்துக்காக மீண்டும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். மிகுந்த அன்போடு எங்களை அழைத்த குருவானவர் ஐயா அவர்களுக்கு மீண்டும் நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய கிருபை அவர்களோடு எப்பொழுதும் இருப்பதாக, அவருடைய ஊழியங்களிலும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆண்டவர் உங்களுக்கு நல்ல ஒரு போதகரை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் உங்களை, உங்களுடைய வாழ்க்கையும் அபரிதமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எங்களுக்காகவும் எங்களுடைய ஊழியங்களுக்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். எங்களோடு நாங்கள் ஜான்ஸ் காலேஜிலே அயர்வால் ஏற்கனவே சொன்னது போல யோவான் கல்லூரியிலே நான் பேராசிரியராக பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன். ஆங்கில துறையிலே வந்திருக்கிற எல்லாரும் என்னுடைய மாணவர்கள். ஆங்கில துறையிலே படித்துக் கொண்டிருக்கிற மாணவர்கள். கீபோர்ட் போடுவது காட்வின், அவங்க செகண்ட் எம்ஏ இங்கிலீஷ் படிச்சிட்டு இருக்கிறாங்க. பேட் வாசிக்கிறது ஸ்வீட்டன், அவங்க ஃபர்ஸ்ட் எம்ஏ இங்கிலீஷ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எட்வின் தபேலா வாசிப்பது, அவங்க 3rd இயர் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஜாஷுவா கிட்டார் வாசிக்கிறது, அவங்க ஃபர்ஸ்ட் இயர் யூஜி இங்கிலீஷ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பாடல்களை நடத்தினது ரேனியஸ், அவங்க ஃபர்ஸ்ட் எம்ஏ அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் டேனி, அவங்க எல்லாம் முடிச்சுட்டு இப்பொழுது பேராசிரியராக பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அநேக இடத்துக்கு சென்று கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே நான் சொன்னது போல எங்களுடைய காலேஜிலே நாங்கள் பைபிள் ஸ்டடி நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆன்லைனிலும் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஒருவேளை இன்னும் ஆழமாக நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ள விரும்பினால் எங்களுக்கு அதற்கான மெட்டீரியல் நாங்கள் ரெக்கார்டட் வெர்ஷன்ஸ் வச்சிருக்கிறோம். எல்லாம் ஹிடன் ஆகி மறைமுகமாக வைக்கப்பட்டிருக்கிறது. என்னென்றால் தேவனுடைய ஆழங்களாய் இருக்கிறது. அவைகள் வெளிப்படுத்தப்படுவதற்கு இன்னும் காலம் வரவில்லை. ஆகவே நாங்கள் எல்லாவற்றையும் மறைத்து வைத்திருக்கிறோம். ஒருவேளை நீங்கள் கர்த்தருடைய எதிர்கால திட்டங்களையும் கர்த்தரோடு இணைக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் விருப்பம் உள்ளவர்களாய் இருந்தால், உங்கள் பாடல் தாளிலே கடைசியிலே ஒரு இமெயில் ஐடி இருக்கும். அதோடு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் அந்த வீடியோஸ்களை, அந்த பைபிள் ஸ்டடி மெட்டீரியலை உங்களுக்கு அனுப்புவதற்கு நாங்கள் மிகுந்த வாஞ்சையுள்ளவர்களாக இருக்கிறோம். ஆன்லைனிலும் எங்களுக்காக யூடியூபிலும் அடிக்கடி சில தேவனுடைய வெளிப்பாடுகள் வரும்பொழுது அதை நாங்கள் லைவாகவும் நாங்கள் போடுவோம். அதுல உங்களுக்கு யூடியூப் ஐடியும் நாங்கள் கொடுத்திருக்கிறோம். ஒருவேளை எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய ஜெப உதவிகளுக்காகவும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காக ஜெபிக்கிறதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். உங்களோடு இருந்து உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை கர்த்தருக்குள்ளாக நிலைத்து நிற்பதற்கு, மேலாக செய்வதற்கு கர்த்தர் கொடுத்த கிருபையின்படி உங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்காகவும் எங்களுடைய ஊழியங்களுக்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அநேக போக்குவரத்து எங்களுக்கு உண்டு. அநேக இடங்களுக்கு நாங்கள் செல்லுகிறோம். எங்களுடைய பாதுகாப்புக்காகவும், எங்களுடைய குடும்பத்துக்காகவும், பிள்ளைகளுடைய எதிர்கால திட்டங்களுக்காகவும் அவர்களை நடத்தும்படியாக ஆண்டவருடைய பாதத்தின்படி ஆண்டவருடைய சித்தத்தின்படி சரியாக அவருடைய வாழ்க்கை அமையும்படியாகவும் எதிர்காலத்துக்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய கிருபை மாறாமல் எப்பொழுதும் நம்மோடு இருப்பதாக. ஆண்டவருடைய சித்தத்தின்படி கேட்கிறவர்களுக்கு சகலமும் கொடுக்கப்படும் என்று நாம் கற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஆண்டவருடைய சித்தத்தின்படி நீங்கள் எதை கேட்டாலும் கர்த்தர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய சித்தத்தின்படி எதை ஆண்டவர் கேட்டாலும், எதை கேட்டாலும் கர்த்தர் சரியாக உங்களுக்கு கொடுக்கிறார். என்ன கேட்டாலும் கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆகவே என்ன கேட்க வேண்டும் என்று 2 நாட்களாக நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் ஒரு அழகான ஜெபத்தை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். சங்கீதம் 27 சங்கீதத்தில் அவைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அவைகளை நாம் வாசித்து 2 செய்திகளாக நாம் கற்றுக்கொண்டோம். 27 சங்கீதம் 8 வசனம், என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் என்ன வேணாலும் கேள், நான் உனக்கு தருவேன். சித்தத்தின்படி கேள், நான் உனக்கு தருவேன் என்று ஆண்டவர் வாக்குரைத்தார். அந்த வாக்குரைத்துக்கு பதிலாக என்ன நீ கேட்க வேண்டும் என்கிற ஒரு ஜெபத்தையும் ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தார். நேற்று அந்த ஜெபத்தை குறித்து ஆழமாக கற்றுக்கொண்டோம். தேட வேண்டும், தேட வேண்டும், தேவனை தேட வேண்டும். உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடிப்படையான வார்த்தை இந்த வார்த்தை தான். The first step of your Christian maturity is seeking God. ஆண்டவரை தேடுவதுதான் உங்களுடைய
ஆவிக்குரிய வாழ்க்கையின் முதல் படியாய் இருக்கிறது. ஏதோ வழிகளிலே சென்று கொண்டிருக்கிறீர்கள், ஏதோ பாதைகளிலே சென்று கொண்டிருக்கிறீர்கள், ஏதோ யோசனைகளிலே நீங்கள் சென்று கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கை எப்பொழுது தொடங்கும் என்றால் நீங்க தேட ஆரம்பிக்கும் பொழுது அது தொடங்கும். ஆண்டவர் வேதாகமத்திலே அதிகமாக ஆணித்தரமாக எழுதி வைத்திருக்கிறார். நீ தேடினாய் என்றால் கண்டிப்பா கண்டுபிடிப்பாய். If you seek me, you will find me. If you only seek me, உன்னால் தேட முடியுமானால், உனக்கு தேடுகிறதுக்கு முதுகெலும்பு இருக்குமானால், உன்னால் தேட முடியுமானால், if you can only seek me, உன்னால் தேட முடியுமானால் நீ கண்டுபிடிப்பாய். நீ கண்டுபிடிப்பாய். நான் அவனுக்கு வெளிப்படுவேன் என்று ஆழமாய் ஆண்டவர் பேசினார். நேற்று தேடுதலை பற்றி கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். இன்று காலையிலே அவருடைய முகம் என்றால் என்ன என்று ஆழமான அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொண்டோம். ஒருவேளை நீங்கள் நேற்றும் இன்றும் இந்த காலையிலும் வரவில்லை என்றால் இதனுடைய ரெக்கார்டிங்ஸ் ஆயத்தமாக இருக்கிறது. சீக்கிரமாக ஐயா மூலமாக உங்களுக்கு அந்த லிங்க் நாங்கள் அனுப்புகிறோம். அந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். ஆண்டவர் முகத்தினால் என்ன என்று ஆழமாக அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்தார். அவருடைய முகம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? அது மகிமை நிறைந்ததா இருக்கிறது, பிரகாசம் உள்ளதா இருக்கிறது, பிரசன்னம் உள்ளதா இருக்கிறது, அவருடைய நாமம் உள்ளதா இருக்கிறது. நாமத்தின் மகிமைகளும் நாமத்தின் கூறுகளும் அதனுடைய அளவுகளும் எவ்வளவு பெரியது என்று இந்த அழகாக நாம் கற்றுக்கொண்டோம். ஆண்டவர் உங்களை தேடும்படியாக விரும்புகிறார். கர்த்தரை தேடும்படியாக விரும்புகிறார். கர்த்தரை தேடும்படியாக விரும்புகிறார். கர்த்தரை தேடும்படியாக விரும்புகிறார். இந்த நாளிலே ஒரு கேள்விக்கு நாம் பதிலை கண்டுபிடித்து நம்முடைய தேடுதலை இன்னும் அதிகமாய் நாம் பிடிக்க போகிறோம். கர்த்தருக்குள்ளாக வளர போகிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய மேன்மை இந்த நாளிலே உண்டாக போகிறது. எவ்வளவுதான் ஆண்டவர் தேடு என்று சொன்னாலும், எவ்வளவுதான் தேவன் எனக்காக வைத்திருக்கிறார் என்பதை புரிந்தாலும் என்னால் தேட முடியவில்லை. நான் வெளிப்படையாக சொல்லுகிறேன், என்னால தேட முடியாது. நான் கிறிஸ்தவன் தான், வேதாகமம் இருக்கிறது எனக்கு தெரியும், ஆலயம் இருக்கிறது எனக்கு தெரியும், நான் வார ஆலயத்துக்கு வருகிறேன் எனக்கு தெரியும். ஆனா எனக்கு ஜெபம் பண்ண பிடிக்கவே இல்லை. ஜெபம் பண்ண சுத்தமா பிடிக்கல. என்னால 5 நிமிஷம் தாண்டி ஜெபம் பண்ண முடியாது. என் பேரதான் கிறிஸ்தவன், ஆனா எனக்கு ஜெபத்துக்கு சம்பந்தம் கிடையாது. வேத வாசிப்புக்கும் எனக்கு சம்பந்தம் கிடையாது. ஏனென்றால் ஜெபம் சொன்னோன்னே எனக்கு போர் அடிக்குது, வேதம் வாசனே எனக்கு போர் அடிக்குது. எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்ல. என் எதிர்கால திட்டம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆண்டவர் எனக்காக செய்வாருங்கிற நம்பிக்கை எல்லாம் எனக்கு இல்ல. ஐ டோன்ட் ட்ரஸ்ட் காட் எனிமோர். அவர் இருக்காரானே எனக்கு தெரியல. அவர் இருந்தால் தானே நான் நம்ப முடியும். எனக்கு எப்படி தெரியும் ஆண்டவர் இருக்காரு? எனக்காக செய்வார்னு எனக்கு எப்படி தெரியும்? How do I know that I can trust him with my life? என்னுடைய வாழ்க்கையை வைத்து இயேசுவை நம்புகிறது எப்படி வாய்ப்பே இல்லை. எப்படி நம்புவது? அவர் என்ன செய்வாரா? நாளைக்கு எனக்கு சோறு போடுவாரா? நாளைக்கு எனக்கு எதிர்காலத்தை செய்வாரா? எனக்காக எல்லா காரியங்களும் செய்ய முடியுமா? இயேசுவால் முடியாது, கர்த்தரால் முடியாது. பழைய காலத்துல நீங்க பேசிட்டு இருந்தீங்க, அறிவில்லாம இருக்கும்போது பேசிட்டு இருந்தீங்க ஆண்டவர் ஆண்டவர்னு. உங்களுக்கு கூறு இல்லாம இருக்கும்போது பேசிட்டு இருந்தீங்க ஆண்டவர். இன்னைக்கு என்ன பேசிட்டு இருக்கிறீங்க? இன்னைக்கு நாங்க சோசியல் மீடியா உலகத்துல இருந்துட்டு இருக்கோம், மொபைல் போன் உலகத்துல இருந்துட்டு இருக்கோம். எங்களுக்கு நிறைய தெரியும், எல்லாம் தெரியும், சயின்ஸ் தெரியும், எங்களுக்கு படிக்க தெரியும், யோசிக்க தெரியும். எங்களுடைய சிந்தனைகள் வேறு விதமா இருக்கிறது. இன்னைக்கு இயேசுக்கும் எங்களுக்கு சம்பந்தம் இல்ல. 50 வருஷத்துக்கு முன்னாடி வேணா இருந்திருக்கலாம், ஆனா இன்னைக்கு வாய்ப்பே கிடையாது. இயேசுக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது. நான் தேடவே மாட்டேன். ஏன் தெரியுமா? எனக்கு ஆசையே இல்லை. அடுத்த சந்ததியை கையை விட்டு மீறி போய் கொண்டிருக்கிறது. ஒருவேளை ஆலயம் என்று சொல்லும் பொழுது வயதானவர் வருகிறார்கள், தகப்பன்மார் தாயார் வருகிறார்கள், பிள்ளைகள் வருகிறதில்லை. சண்டே கிளாஸுக்கு பிள்ளைகள் வருகிறதில்லை. குறைந்து கொண்டே இருக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. ஆலயங்கள் குறைந்து கொண்டிருக்கிறது, எண்ணிக்கை குறைந்து கொண்டிருக்கிறது. காலை ஜெபங்களுக்கு அடுத்த தலைமுறை வருகிறதே இல்லை. மாலை ஜெபங்களுக்கு நிறைய ஆலயங்களிலே அடுத்த தலைமுறை வருகிறதே இல்லை. ஏனென்றால் ஆண்டவர் தேவையில்லை, அவரை நம்ப முடியவில்லை. எப்படியா தேடுகிறது என்கிற எண்ணம் நம்முடைய இருதயங்களிலே ஓரத்திலிருந்து அந்த சத்தங்கள் எழும்பிக் கொண்டே இருக்கிறது. எப்பொழுதும் எழும்பிக் கொண்டே இருக்கிறது. ஏன் நம்ப முடியவில்லை? பதிலை சொல்ல விரும்புகிறேன். உங்களுக்காக தேவன் என்ன வைத்திருக்கிறார் என்பதை காண்பிக்க விரும்புகிறேன். இந்த நாளிலே மண்டியிட்டு ஆசையாய் ஆண்டவரை தேட போறீங்க. ஹல்லேலூயா. நான் சொல்றதுனால இல்ல, ஆலயத்திலிருந்து பேசுகிறதுனால இல்ல, கர்த்தர் வேதாகமத்துல சொல்லி இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஏதோ தெரிஞ்ச மாதிரி பார்க்கறதுனால இல்ல, புரிஞ்சு சரியாக ஆசையாய் தேட போறீங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கை மாற போகிறது.
இன்றைக்கு உங்களுடைய எதிர்காலம் மாறப்போகிறது. இன்றைக்கு உங்களுடைய ஸ்தலங்கள் மாறப்போகிறது. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்காக நியமித்து வைத்திருக்கிறவர்களை நீங்கள் புரிந்து கொள்ள போகிறீர்கள். ஆண்டவரை தேட ஏன் முடியவில்லை? You don't have any vision of who God is. This is the answer. ஏன் உங்களால் தேட முடியவில்லை? ஏன் ஆண்டவரை நம்ப முடியவில்லை? ஏன் ஆண்டவரை சாரகிறதுக்கு, ஆண்டவரை நம்புகிறதுக்கு உங்களுடைய வாழ்க்கையை கொடுக்க முடியவில்லை? ஏன் தெரியுமா? அவர் யார் என்று உங்களுக்கு தெரியவில்லை. You don't have a vision of who God is. தேவன் யார் என்றும், அவர் எப்படிப்பட்டவர் என்றும், அவரால் என்ன செய்ய முடியும் என்றும் நமக்கு தெரியாமல் போய்விட்டது. நமக்கு எது பெருசா இருக்கிறது தெரியுமா? நாம் தான் பெரியதாக இருக்கிறோம். நம்முடைய பார்வைக்கு ஆண்டவர் மிகவும் சின்னதாக இருக்கிறார். நம்முடைய பார்வைக்கு நாமும், நம்முடைய வாழ்க்கையும், நம்முடைய எதிர்காலமும் மிகுந்த பெரிய உள்ளதாக, ரொம்ப பெருசாக இருக்கிறது. நம்முடைய பிரச்சனைகள் ரொம்ப பெருசா இருக்குது. ஆண்டவர் சின்னதாக தெரிகிறார். மிகவும் கண்களுக்கு சின்னதாக தெரிகிறார். அவரால் செய்கிறதுக்கு ஏதாவது முடியுமா என்கிற யோசனை உள்ளவர்களா இருக்கா? ஏனென்றால் நாம் பெரியவைகளா இருக்கிறோம். நம்முடைய சூழ்நிலைகள் பெரியவைகளா இருக்கிறது. நம்முடைய எதிர்கால திட்டங்களும் பயங்களும் பெரியதா இருக்கிறது. நமக்காக வைத்திருக்கிற காரியங்கள் எல்லாம் பெரியதாக இருக்கிறது. ஆண்டவர் நம்முடைய கண்களுக்கு, யுவர் விஷன், உங்களுடைய கண்களுக்கு அவருடைய முகத்தை தேட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய கண்களுக்கு அவர் சின்னதாக தெரிகிறார். ஆகவே நம்மளால் பார்க்க முடியவில்லை. இந்த ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? இந்த நாளிலே தேவன் எவ்வளவு பெரியவர் என்று கற்றுக்கொள்ள போகிறோம். எவ்வளவு பெரியதான காரியங்களை கர்த்தர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் என்று புரிய போகிறோம். புரிந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி ஆண்டவர்கள் தேடுகிறதுக்கு சந்தோஷமாய் விரும்பி செய்ய போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் பழைய ஏற்பாட்டிலே முகத்தை தேடுங்கள் என்று சொன்னார். அதே வார்த்தையை, அதே ஜெபத்தை ஆண்டவர் புதிய ஏற்பாட்டிலே வேறு ஒரு பிரகாரமாக, விசித்திரமாக, அழகாக நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அந்த இடத்துக்கு சென்று சில காரியங்களை நாம் வாசிப்போம். மத்தேயு 6ஆம் அதிகாரம், மத்தேயு 6ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் ஒரு வார்த்தையை அழகாக நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார். தேட வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். இந்த ஜெபத்தை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது ஒரு புதிதான ஒரு காரியத்தை ஆண்டவர் ஆட் பண்ணி அதோடு சேர்த்து நமக்கு சொல்லுகிறார். 33ஆம் வசனம் பாருங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். Seek the kingdom of God. Seek the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதோடு சேர்த்து ஒரு வார்த்தை சேர்த்து எழுதப்பட்டிருக்கிறது. அதோடு சேர்த்து ஒரு வார்த்தை நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன வார்த்தை என்றால், தேவனை தேடுவதற்கு ராஜ்யம் என்கிற ஒரு வார்த்தை நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜ்யம் என்கிற ஒரு வார்த்தை நமக்கு புரிய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ராஜ்யம் என்கிற வார்த்தை புரியும் பொழுதுதான் தேவனை தேடுவதற்கு நமக்கு ஆசை வரும். ஏன் தேவனை தேட முடியவில்லை? ராஜ்யம் என்கிற வார்த்தை நம்முடைய கண்களுக்கு மறைந்திருக்கிறது. We do not see the kingdom of God. We do not seek the kingdom of God. ரெண்டு உலகங்கள் உண்டு. ஒன்றுக்கு பெயர் உங்களுடைய உலகம், அடுத்ததுக்கு பெயர் தேவனுடைய ராஜ்யம். ரெண்டு உலகங்கள் உண்டு. ஒன்று உங்களுடைய உலகம், your world, and the kingdom of God, தேவனுடைய ராஜ்யம். ஒவ்வொருத்தரும் ஒரு உலகமாய் இருக்கிறார்கள். இவன் ஒரு உலகமாய் இருக்கிறார். இவனுக்கு ஒரு உலகம் உண்டு. நான் இவனிடத்திலே போய் பேசினேன் என்றால் இவனுடைய உலகத்தை நான் புரிந்து கொள்வேன். இவன் எப்படிப்பட்டவன் என்று நான் அறிந்து கொள்வேன். இவனுடைய உலகத்துக்குள்ளாக சென்று அதில் உள்ள நன்மையான காரியங்கள், அதில் உள்ள தீமையான காரியங்கள், தேவையில்லாத காரியங்கள், தேவையுள்ள காரியங்கள், மேன்மையான காரியங்கள், கீழான காரியங்கள், இவன் உலகத்தை நான் புரிந்து கொள்வேன். இவனோடு நான் பேசினேன் என்றால் இவன் ஒரு உலகமாய் இருக்கிறார். இவனுடைய உலகத்தின் காரியங்கள், தன்மைகளை நான் புரிந்து கொள்கிறவனாய் இருக்கிறேன். ஒவ்வொருத்தரும் உலகமாய் இருக்கிறோம். உங்களுடைய உலகத்திலே நீங்கள் ராஜாவாக இருக்கிறீர்கள். நீங்கள் தேவனாக இருக்கிறீர்கள். நீங்கள் எழும்பி நின்று அதில் நின்று கொண்டு கர்த்தருடைய காரியத்துக்கு, யோசனைகளுக்கும் தாண்டி வித்தியாசமாய் நீங்கள் யோசிக்கிறவர்களாக இருக்கிறீர்கள். அதை தாண்டி இருக்கிறது தேவனுடைய உலகமாய் இருக்கிறது. உங்களுடைய உலகத்தின் காரியங்கள் எதை சார்ந்து இருக்கும் தெரியுமா? How your world works. நீங்கள் எதை வைத்து ஓடுவீர்கள் என்றால், இந்த வார்த்தையை நான் சொல்லக்கூடாது, ஆனாலும் நான் சொல்லுகிறேன். உங்களுடைய உலகம் எதை சார்ந்து இருக்கும் என்றால் உங்கள் சம்பளத்தை சார்ந்து இருக்கும். Your world is created by your salary. உங்களுடைய
வாழ்க்கையும் என்ன பிரமாணங்களும் சாலரியை தாண்டி, சம்பளத்தை தாண்டி இருக்கும். நான் இதை வச்சிருக்கிறேன், ஏன் வச்சிருக்கிறேன்? வாங்குறதுக்கு வக்கணம் இருக்கு, வச்சிருக்கிறேன். இதையா வச்சிருக்கிறேன்? ஆண்டவர் எனக்கு வேணும். என் உலகம், என்னுடைய பவர், மணி இஸ் a power, salary is a power. அதை வைத்து வீடு கட்டணும், அதை வைத்து கார் வாங்கணும், அதை வைத்து பிரிக்கணும். யோசனைகள், ஆண்களுடைய யோசனைகள், பெண்களுடைய யோசனைகள் இப்படிதான் இருக்கும். மாசத்துக்கு இவ்வளவு சம்பளம், வெட்டு, இது இங்க, இது இங்க, இது இங்க, இவ்வளவு இஎம்ஐ, இவ்வளவு இது, இவ்வளவு வீட்டுக்கு, இவ்வளவு இது, எல்லா மாதமும் எல்லா வாரமும் இதைதான் யோசித்துக் கொண்டே இருக்கிறோம். அதை வைத்து உங்களுடைய உலகத்தை உருவாக்குகிறீர்கள். உங்களுடைய சாப்பாடை நீங்கள் யோசிக்கிறீர்கள், உங்களுடைய வேலைகளை யோசிக்கிறீர்கள். என்ன செய்யலாம்? இவ்வளவு கடன் இருக்கிறது, என்ன செய்யலாம்? You will think within the paradigm of your salary. உங்கள் உலகம், உங்கள் சம்பளம், உங்களுடைய வாழ்க்கை, அதை வைத்துக் கொண்டு அந்த பிரமாண வட்டத்துக்குள்ளாக வைத்துக் கொண்டு இருந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இதற்கு எதிராக நிகராக ஒன்று இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் என்று ஒன்று இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் என்று பெரிதாக ஒன்று இருக்கிறது. ஆகவே ஆண்டவர் இந்த வசனத்தை சொல்லும் பொழுது அழகாக சொல்லுகிறார். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை ஆண்டவர் அழகாக சொல்லுகிறார். பாருங்கள், முதலாவது என்ன தேடணும்னா, உலகத்தை தேடக்கூடாது, தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க முதலாவது, சொல்லுங்க முதலாவது, எல்லாரும் சொல்லுங்களா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும். அதுக்கப்புறம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உலகம் தானாவே வந்துரும். அது செஞ்சு அப்படின்னா உன்னுடைய உலகம் தானாவே வந்துடும். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். ரொம்ப சின்ன வயசுல ஒரு முறை செய்தியில கேட்கும் பொழுது, அதாவது நான் கீபோர்ட் போட அடிக்கடி நிறைய பேருக்கு நான் செல்வேன். நான் சின்ன வயசுல கீபோர்ட் போடும் பொழுது ஒரு ஊழியக்காரர் அழகாக இந்த வசனத்தை எடுத்து அழகான ஒரு எக்ஸ்பிளனேஷனை கொடுத்தார். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கிறது, மறக்காமல் ஞாபகம் இருக்கிறது. கடையில போய் நீங்க இட்லின்னு கேட்டுட்டீங்கன்னா சட்னி சாம்பார் ஆட்டோமேட்டிக்கா ஃப்ரீ ஆயிரும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீங்க தேடினீங்கன்னா மற்ற எல்லாம் சேர்ந்து வர ஆரம்பிச்சிருன்னு அழகாக சொன்னார். இதை தேடணும், ஆனா அது எனக்கு பிடிக்கல, அதை தேட விரும்பல, நான் நம்பல. ஏனென்றால் ராஜ்யம்னா என்னன்னு எனக்கு புரியல. ராஜ்யம்னா என்னன்னு எனக்கு புரியல. என் ராஜ்யம் தான் எனக்கு இருக்குது, என்னுடைய சம்பளம் தான் எனக்கு இருக்குது, என்னுடைய சூழ்நிலை தான் எனக்கு பெருசா தருது. அது ரொம்ப பெருசா தருது, ரொம்ப பெருசா தருது. நானே முயற்சிக்கிறேன், நானே செய்கிறேன், நானே யோசிக்கிறேன், நானே செயல்படுகிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், இது இந்த உலகம் இல்ல, இந்த உலகத்தை இதனை தெரிஞ்சா நான் என்ன தேடுவேன்னா, இங்க இருக்கிற கண்களை பிரித்தெடுத்து இந்த உலகத்தை தேட ஆரம்பித்து விடுவாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை ஆண்டவர் முதலாவதாகவே அதை வெளிப்படுத்துகிறார். பாருங்கள், 6ஆம் அதிகாரத்திலே 24ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனால் கூடாது. இந்த உலகத்தையும் சேர்த்து வைக்க ஒருவனால் கூடாது, அவனால முடியவே முடியாது. 2 எஜமான், நீங்கள் ஒரு எஜமான், உலகம் ஒரு எஜமான், உங்களுடைய யோசனை ஒரு எஜமான். அந்த இது தேவனுடைய எஜமானாகவும் இருக்க முடியாது. என்ன எழுதப்பட்டிருக்கிறது? ஒருவனை பகைத்து மற்றவனை சேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. இயேசுவுக்கும் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கும் உங்களுடைய சம்பளத்துக்கும் உங்களுடைய சாலரி வழியாக உங்களுடைய யோசனை வழியாக வருகிறதுக்கும் இது பண்ண முடியாது. அடுத்த வசனம் பாருங்க, எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உண்போம் என்று ஜீவனுக்காக, உங்க எண்ணத்தை உடுப்போம் என்று சரீரத்துக்காக கவலைப்படாதீங்க. உலகத்துல நீயா யோசி, நீயா செஞ்சு, நீயா உழைச்சு, நீயா செய்கிற ஒரு உலகம் இருக்குது. இது இல்ல, நான் இன்னொரு உலகத்தை உனக்கு காட்டுகிறேன். அடுத்து பாருங்களேன், இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகம் தெரியுமா? எப்படிப்பட்ட உலகம் தெரியுமா? ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனும், உடையை பார்க்கலும் சரீரம் விசேஷமா இருக்கிறது. 26ஆம் வசனம் பாருங்க, ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். என் ராஜ்யம் ஒண்ணு இருக்குது, என் ராஜ்யத்தை பாரு, அது ஆகாயத்து பட்சி. அந்த இடத்தை கவனிச்சு பாருங்க, தானாவே செயல்படுகிறதா இருக்கிறது. 28ஆம் வசனம், உடைக்காக கவலைப்படாத, காட்டு புஷ்பங்களை பாருங்க. என் ராஜ்யம், என் ராஜ்யத்துல தானாவே நடக்கும், என் ராஜ்யத்துல தானாவே உருவாகிறதா இருக்கும். 29ஆம் வசனம், சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் ஒன்றாகிலும் உடுத்திருந்ததில்லை என்று நான் சொல்லுகிறேன். 30ஆவது வசனம் வாசிங்களா சத்தமாய். அப்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கே தேவன் இவ்வளவுமாய் செய்வார் என்றால், நீங்கள் விசேஷித்த நீங்கள் உங்களுக்கு எவ்வளவு தூரமாய் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் எங்கும் இருக்கிறதை நீங்கள் உங்களுடைய கண்களிலே
பார்க்க ஆரம்பிக்க வேண்டும். இந்த மரத்துக்கு தெரியும் அவருடைய ராஜ்யத்தின் கண்ட்ரோல்ல இருக்குது அப்படின்னு. இதுல உட்கார்ற அந்த பறவைக்கு தெரியும் அதனுடைய வாழ்க்கையும் எதிர்காலமும் ராஜாவின் கையிலும் அந்த ராஜ்யத்தின் கையிலும் இருக்கிறது என்று. உலகத்துக்கு தெரியும் இதனுடைய எதிர்காலமும் இதனுடைய காரியங்களும் ராஜ்யத்தின் கையிலும் ராஜாவின் கையிலும் இருக்கிறதுன்னு தெரியும். ஆனா நான் மட்டும், எனக்கு மட்டும் தெரியாது இந்த ராஜ்யத்தோட இணைக்கப்பட்டிருக்கிறேன் என்பது, இந்த ராஜ்யம் எவ்வளவு பெருசு என்பது. You don't have the vision of who God is. You don't have the vision of what is a kingdom. தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்ன என்பதும், எவ்வளவு பெரியதா இருக்கிறது என்பதும், அதற்கு மேல இருக்கிற ராஜா எவ்வளவு பிரமாண்டமா இருக்கிறார் என்பது, எவ்வளவு பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார் என்பதையும், ஒரு ஆகாயத்து பறவைக்கே இவ்வளவு செய்வார் என்றால், ஒரு பெரிய ஒரு சின்னோண்டு இருக்கிற பூச்சிக்கே இவ்வளவு செய்வார் என்றால், நான் விசேஷமா இருக்கிற எனக்கு என்னெல்லாம் செய்வார் என்று புரிகிற ஒரு அனுபவம் உண்டாயிருந்தால் ஆட்டோமேட்டிக்கா ஆவிக்குரிய வாழ்க்கையின் முதல் படிக்கட்டை தொட ஆரம்பிப்பீர்கள். என்னவென்றால் தேட ஆரம்பிப்பீர்கள். ஹல்லேலூயா. நான் சொல்லுகிற எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. தேடுக வேண்டும், தேட வேண்டும். ஏன் தேட முடியவில்லை? ராஜ்யம் என்றால் என்ன என்று தெரியவில்லை, ராஜா என்றால் என்ன என்று தெரியவில்லை. ஏனென்றால் இதுக்கு நமக்கு புரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நம்ம சுத்தி இருக்கிற எந்த இடத்துல ராஜ்யமும் இல்லை, ராஜாவும் இல்லை. நாம் ராஜாவால் ஆளுகைக்குட்பட்டவர்கள் அல்ல, அந்த காலத்திலே வாழுகிறவர்கள் அல்ல, நம்ம மக்களாட்சியில இருந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே ராஜா என்றால் என்ன என்று நமக்கு தெரிகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எப்படி இருக்கும் என்றும் நமக்கு தெரியாது. வேற ஏதாவது உலகத்துல வேற ஏதாவது கண்ட்ரில இருந்து பார்க்கலாம் பார்த்தோம்னா அதுவும் நமக்கு எதுவுமே இல்ல, எந்த ராஜாவும் இல்ல. நார்த் கொரியால இருக்கிறாங்க, கொஞ்சம் ராஜ்யத்தின் சம்பந்தமான காரியங்கள் அங்க இருக்கிறது. ஆனா அது ஒரு டிக்டேட்டரா இருக்கிறனால அங்க இருந்து புரிய முடியவில்லை. பிரிட்டிஷ்ல பார்த்தோம்னா ராஜா இருக்கிறாங்க, ஆனா அந்த ஆளுகை இல்ல, அங்கேயும் மக்களாட்சி தான் இருக்குது. எங்க போய் பார்த்தாலும் ராஜானா யாருன்னே தெரியாது, ராஜ்யம்னா என்னன்னே தெரியாது. கம்ப்ளீட்டா புரியறதுக்கான சக்தி இல்லை. நான் சொல்லுகிறேன், தேவன் சிங்காசனத்துல ராஜாவாக இருக்கிறார், சகலமும் அவருடைய ராஜ்யமா இருக்கிறது. சின்ன 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 விஷயமும் ராஜாவினிடத்திலிருந்து டைரக்ட் டெலிகேஷன்ல, டைரக்ட் கண்ட்ரோல்ல ஒவ்வொன்றும் ஆளுகைக்கு உட்பட்டிருக்கிறது. எல்லாம் ஆயத்த பண்ணப்பட்டு சரியாக ராஜ்யத்துல நடக்கிறது. இதை நீங்க புரிஞ்சிட்டீங்க அப்படின்னா தேட ஆரம்பிச்சிருவீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா என்ன அர்த்தம்னா, நீங்க பெருசா இல்ல, அவர் பெருசா இருக்கிறாரு. என்னுடைய உலகம் என்னுடைய சம்பளத்துல ஆரம்பிக்கப்பட்டு உருவாக்கப்பட்டதா இருக்காது, தேவனுடைய இதுல உருவாக்கப்பட்டதா இருக்கும். அப்படின்னா என்ன ஆகும் தெரியுமா? God will provide you more than your salary. உங்களுடைய சம்பளத்தை தாண்டி தேவனுடைய வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணுவதற்கு, தேவன் உருவாக்குவதற்கு உண்மையிலவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் எப்படி புசிக்க வேண்டும், என்ன உண்போம், என்னத்தை குடிப்போம் என்று உங்களுடைய சரீரத்துக்காகவும் உங்களுடைய உழைப்பை வைத்து என்ன செய்வோம், என்னுடைய யோசனைகளை வைத்து என்ன செய்வோம் என்று உங்களுடைய குட்டி உலகத்துல இருந்து, அந்த உலகத்திலிருந்து யோசிக்கிற எண்ணங்களை விட்டு இங்க திரும்பும் பொழுது you will be provided by the kingdom. You will be provided by the king. ராஜாவினால் நீங்கள் ஆளுகைக்குட்பட்டிருப்பீர்கள், ராஜ்யத்தின் பிரமாணத்தினால் ஆளுகைக்குட்பட்டிருப்பீர்கள். ஹல்லேலூயா. அதை புரியும்படியாக இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். The vision of the king and the vision of the kingdom. The vision of the king and the vision of the kingdom. ராஜா என்று ஒருவர் இருக்கிறார், ராஜ்யம் என்று ஒன்று இருக்கிறது. இதை புரிந்தவன் தேட ஆரம்பிச்சிருவான். இதை புரிஞ்சவன் எங்க உட்காரணும்னு தெரியணும். இதை புரிஞ்சவன் ஜெபம்னா என்னன்னு தெரியும். You are not going to beg in prayer. You are going to get released in prayer. ஜெபம் என்பது பிச்சை கேட்பதல்ல. ஜெபம் என்பது கர்த்தருடைய சமூகத்திலிருந்து வருகிறது, வெளிப்படுத்துவது. ஜெபம் என்பது it is not uploading, it is downloading. ஜெபம் என்பது இங்க இருந்து ஏத்துறது அல்ல. ஜெபம் என்கிறது அங்க நின்னு கீழே ரிலீஸ் பண்ணுகிறது. நம்ம இங்க இருந்து ஏத்துற வேலையை பார்த்துட்டு இருக்கிறோம். The moment you know the king and the kingdom, ராஜாவையும் ராஜ்யத்தையும் நீங்க புரிஞ்சிட்டீங்க அப்படின்னா ஜெபம் வேற மாதிரி இருக்கும். எப்படி அடிச்சா என்ன வரும் தெரியணும், எப்படி நம்பினா என்ன வரும் தெரியும், எப்படி தேடினா கர்த்தர் கிரியைகள் வரும் தெரியும், நாளைக்கு போஜனம் எங்க இருந்து வரும் எனக்கு தெரியும். ஏன் தெரியுமா? ராஜாவின் கரத்திலிருந்து வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாழ்க்கை அற்புதமாய் மாறும். எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுங்க, என்னுடைய வாழ்க்கை அற்புதமாய் மாறும். சொல்லுங்க, என்னுடைய வாழ்க்கை. சத்தமா சொல்லுங்க, என்னுடைய வாழ்க்கை அற்புதமாய் மாறும்.
My life is a miracle. My life is a miracle. My life is a sign and wonder. என்னுடைய வாழ்க்கைக்கு பெயர் அற்புதமும் அடையாளமும். என்னுடைய வாழ்க்கைக்கு பெயர் அற்புதமும் அடையாளமும். என்னோட கூட இருக்கிற என்னுடைய மாணவர்கள்ட்ட கேளுங்க, இன்னைக்கு மத்தியானம் என்ன நடந்துச்சுன்னு கேளுங்க. அற்புதமும் அடையாளமுமா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடையாளத்தை காமிச்சிட்டே இருப்பாங்க, அடையாளத்தை காமிச்சிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு மிகுந்த ஆச்சரியப்பட்டோம் நாங்கள் எல்லாரும். கர்த்தருடைய அடையாளம் அப்படியாக பிரத்யேகமாக எங்கள் முன்பதாக காண்பிக்கப்பட்டது. எல்லாரும் நாங்கள் மிகுந்த ஆச்சரியம் அடைந்தோம். என்ன என்று நீங்கள் கேட்க விரும்பினால் முடிந்ததுக்கு அப்புறம் எங்கிட்ட வந்து கேளுங்க, வீடியோவோட காமிக்கிறோம். கர்த்தர் அடையாளங்களை காமிக்கிறவராக இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துமா. ஹல்லேலூயா. My life is a life of miracle. Why? I believe in the kingdom. எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுங்க, நான் ராஜாவின் மேல் நம்பிக்கை உள்ளவனாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, நான் ராஜ்யத்தின் பிரஜையா இருக்கிறேன். சொல்லுங்க, ராஜ்யத்தின் பிரஜையா இருக்கிறேன். இன்னைக்கு கவர்மெண்ட் இருக்குது, கவர்மெண்ட் வந்து திட்டங்கள் தான் கொடுக்க முடியும், என் வாழ்க்கையை டெய்லி பார்க்க முடியாது. நம்முடைய முதலமைச்சர் நான் என்ன பண்றேன், இன்னைக்கு நான் என்ன பண்றேன், நாளைக்கு என்ன பண்றேன்னு அவங்களால பார்க்க முடியாது. எனக்கு திட்டத்தை உருவாக்குவாங்க. They just create some system. திட்டம் உருவாக்குவாங்க, நான் போய் சேர்ந்துக்கிட்டேன்னா எனக்கு பெனிஃபிட் வரும், அவ்வளவுதான். அது உலகத்துல இருக்கிற கவர்மெண்ட். ஆனா அப்பாவுடைய கவர்மெண்ட் அப்படி இருக்காது. டெய்லி திட்டமும் டெய்லி வாழ்க்கையில எல்லாமே வெளிப்படுத்தப்படுகிறதா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் இயற்கைக்கு அப்பாற்பட்டதா இருக்கும். கரங்களை வச்சு இன்னொன்னு சொல்லுங்க, என்னுடைய வாழ்க்கை இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை. சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1+1 = 2. அது உலக பிரமாணம். ஆனா ஆண்டோடைய பிரமாணப்படி 1+1 = 10,000. ஹல்லேலூயா. 2 பேர் சொன்னா நிறைய துரத்திடுவான், நிறைய துரத்திடுவான். 1000 பேர் வந்தாலும் சரி, 16,000 பேர் வந்தாலும் சரி, என்ன தொட முடியாது. ஹல்லேலூயா. ஏன்னா நாங்களாம் ராஜ்யத்தின் பிரஜையாக இருக்கிறோம், வேற சிஸ்டத்துக்குள்ள இருக்கிறோம். ஏன் எஜமானாக நான் உருவாக்கல, அப்பா ராஜ்யத்துக்குள்ள இருந்து தேடி அங்கிருந்து வருகிற சோர்ஸை எடுக்கிறோம். I am not the source of my family. God is the source of my family. என்னுடைய வீட்டினுடைய சோர்ஸ் என்ன அப்படின்னா, நானும் என்னுடைய உழைப்பும் கிடையாது. என்னுடைய வீட்டினுடைய ஆரம்பம் என்னவென்றால் தேவனும் ராஜ்யமும், ராஜ்யத்தில் வருகிற ஒவ்வொரு விஷயங்களும். Hallelujah, hallelujah. இதை நாம் புரிந்து கொள்ள போகிறோம். You have to know the picture of who God is. தேவன் யார் என்றும், நீங்கள் ராஜ்யத்தில் எந்த இடத்துல இருக்கிறீர்கள் என்றும், ராஜ்யம் எப்படிப்பட்டது என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதை இன்னைக்கு நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக நான் விரும்புகிறேன். ஏன் தேட வேண்டும்? தேவன் எப்படிப்பட்டவர்? ராஜ்யத்தை உருவாக்கின அந்த தேவன் எப்படிப்பட்டவர்? ஏன் தேட வேண்டும்? அழகாக வேதாகமத்தில் ஒரு இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. அதை நாம் புரிய போகிறோம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே ரத்தத்தினாலே தோன்ற பண்ணி, கிங்டம், கிங், ராஜா என்ன பண்ணுகிறார் பாருங்க, ஒரே ரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்கைகளையும் குறித்திருக்கிறார். ஆண்டவர் ராஜ்யமாக இருந்து, ராஜாவாக இருந்து எல்லாத்தையும் நிர்ணயம் பண்ணி இருக்கிறார். மீண்டும் வாசிக்கிறேன். மனுஷ ஜாதியாகிய சகல ஜனங்களையும், எல்லா ஜனங்களையும் ஒரே ரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து, உங்களை இந்த மேல செவல்ல உட்கார வச்சதா யாரு காரணம் அப்படின்னா ஆண்டவர் தான் காரணம். அவர் தான் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும், எந்த வருஷத்துல வாழணும் அப்படிங்கறதையும் தீர்மானிச்சு அவர்களின் குடியிருப்பின் எல்கைகளையும் குறித்திருக்கிறார். எவ்வளவு தூரம் இவன் போவான், என்னெல்லாம் பண்ணுவான் அப்படிங்கறத அவர் குறித்திருக்கிறார். I'm going to have the picture of who God is. I'm going to have the picture of what kingdom is. ராஜ்யம் என்றால் என்ன என்பதையும், ராஜா என்றால் என்ன என்பதையும் நான் யோசிக்கிறேன். என்ன உருவாக்குனது ஆண்டவர் தான், என்ன இந்த ஊர்ல வச்சது ஆண்டவர் தான், முன் குறித்தது ஆண்டவர் தான், எல்கைகளை குறித்தது ஆண்டவர் தான். அடுத்த வசனம் வாசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்லுகிறார், தன்னை எடுத்து வெளியே ஒரு இடத்துல வைத்து, தன்னை வெளியே ஒரு இடத்துல வைத்துக் கொண்டு ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்கிறார். அடுத்த வசனத்தை பாருங்கள். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக, எப்படியாவது தடவியாவது கண்டுபிடிக்கத்தக்கதாக ஆண்டவர் அப்படி செய்தார். God is a God of secret.
வெளிப்படுத்துகிற ஆண்டவர் கிடையாது. ஆண்டவருக்கு பெயரே என்ன அப்படின்னா ரகசியம் என்பதுதான் அவருடைய பெயர். அவருடைய பெயர் என்ன அப்படின்னா மிஸ்ட்ரிஸ் ஆஃப் மிஸ்ட்ரிஸ். அவர் இருக்கிற இடம் மிகுந்த ரகசியமான ஒரு இடத்துல இருந்து கொண்டிருக்கிறார். அவருடைய பெயரே ரகசியம். ஆகவே அவர் என்ன வெளிப்பாடு கொடுத்தாலும் உள்ளே ஒரு ரகசியம் என்று ஒன்று அமைந்திருக்கும். ஏனென்றால் அவர் ரகசியம் என்கிற இடத்துல இருக்கிறார். அந்த இடத்துல இருக்கிற ராஜா மிகுந்த பெரிய ராஜ்யம் உள்ள ஆண்டவர் எனக்கு ஒரு எல்கைகளையும் எனக்கு உள்ள காரியங்களையும் முன் தீர்மானித்து எல்லாரும் சத்தமாய் சொல்லுங்க, முன் தீர்மானித்து. ஹல்லேலூயா. முன்பதாகவே தீர்மானித்து எல்கைகளை குறித்து அவர் அந்த இடத்துல வைத்தவராய் இருக்கிறார். இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், வெளியே இருந்து நான் வச்சிருக்கிறேங்கிறத மட்டும் புரிஞ்சு, என்ன உனக்காக எல்கைகளை வைத்திருக்கிறேன் என்பதை மட்டும் புரிஞ்சு, நான் ராஜா என்பதை புரிந்து, நான் தான் உன்னுடைய ராஜ்யத்துல வைத்திருக்கிறேன் என்பது புரிந்து தடவியாச்சு பிடிச்சிட்டனா, தடவையாச்சு கண்டுபிடிச்சிட்டனா, ஆண்டவர் நிர்ணயம் பண்ணினது ஆரம்பிக்கப்படும். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்காக நிர்ணயம் பண்ணினது ஆரம்பிக்கப்படும். அடுத்த வசனத்தை வாசிங்க. அழகான வசனம், ரொம்ப அழகான வசனம், 28ஆம் வசனம். சத்தமாய் வாசிப்போமா? ஏனெனில், ஏன் தெரியுமா? ஏன் தேடணும் தெரியுமா? அவர் யார் தெரியுமா? ஏன் தேடணும் தெரியுமா? ஏன் தேடணும் தெரியுமா? அடுத்த வசனத்தை வாசிங்கள். சத்தமாய் வாசிக்க போகிறோம். ஏனெனில், சத்தமா வாசிங்க. அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அவருக்குள் நாம் அசைகிறோம், அவருக்குள் நாம் இருக்கிறோம். அப்படியே உங்கள் புலவர்களிலும் சிலர் நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லி இருக்கிறார்கள். நாம் தேவனுடைய சந்ததியாராய் இருக்க மனுஷருடைய சித்திர வேலையினாலும் யுக்தியினாலும் உருவாக்கின பொன் வெள்ளி கல் இவைகளுடைய தெய்வம் ஒப்பா இருக்கிறாது என்று நாம் நினைக்கலாகாது என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் அவருக்குள் பிழைக்கிறோம், அவருக்குள் மூவ் பண்ணுகிறோம், அவருக்குள் அசைகிறோம், அவருக்குள் நாம் இருக்கிறோம். This is the idea that you have to get. எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுங்க, நான் இயேசுவுக்குள் இருக்கிறேன். சொல்லுங்க, நான் இயேசுவுக்குள் இருக்கிறேன். நான் இயேசுவில் பிழைத்திருக்கிறேன். சொல்லுங்க, நான் இயேசுவில் பிழைத்திருக்கிறேன். நான் இயேசுவில் அசைகிறேன். சொல்லுங்க, நான் இயேசுவில் அசைகிறேன். அடுத்து சொல்லுங்க, நான் இயேசுவில் இருக்கிறேன். ஹல்லேலூயா. என்ன நீங்க பண்ணினாலும் ராஜ்யத்துக்கு உள்ளாக இருக்கிறீர்கள். ராஜ்யத்துக்கு உள்ளாக இருக்கிறீர்கள் என்பதை புரிந்த உடனே முதல் படியாகிய தேடுதலை நீங்கள் ஆரம்பித்து விடுவீர்கள். இன்றைக்கு காலையிலே அவருடைய ராஜ்யத்தின் எல்கைகளை குறித்து நாம் கற்றுக்கொண்டோம். அவருடைய ராஜ்யத்தின் எல்கைகளை குறித்து இன்றைக்கு காலையிலே சில காரியங்கள் கற்றுக்கொண்டோம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம், கொலோசியர் 1ஆம் அதிகாரத்திலே தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது என்பது, அவருடைய ராஜ்யம் எவ்வளவு பிரமாண்டமாக எவ்வளவு பெரியதாக இருக்கிறது என்பதையும் நாம் இந்த நாளிலே கற்றுக்கொண்டோம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசித்தோம். இந்த காலையில நாம் வாசித்தோம். அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகள் பூலோகத்தில் உள்ளவைகள் காணப்படுகிறவைகள் காணப்படாதவைகள் சிங்காசனங்கள் கர்த்தத்துவங்கள் சகல வஸ்துகள் எல்லாமே அவருக்குள் இருக்கிறது. எல்லாமே அவராலே உருவாக்கப்பட்டது. எல்லாமே அவரால் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுல ஒரு அழகான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, the size of the kingdom is the size of the king. இது ஒரு விசித்திரமான ஒரு வார்த்தை. நீங்கள் புரியும்படியாக நீங்கள் யோசிக்க வேண்டிய ஒரு வார்த்தை. ஆண்டவருடைய ராஜ்யத்தின் எல்கை எவ்வளவு பெருசோ அதே பெருசு ராஜாவின் எல்கையும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை புரிய முடியாது, நம்மளுக்கெல்லாம் புரியவே முடியாது. நம்மளால ரெண்டு இடத்துல இருக்க முடியாது, ஒரு இடத்துல தான் இருக்க முடியும். அங்க உள்ள உட்கார்ந்தா நான் இங்க இருக்க முடியாது, இங்க உட்கார்ந்து அங்க போக முடியாது. சின்ன இடத்துல ஒரு 5-5.5 அடியில சின்னோன்னு ஒரு உடம்ப வச்சுக்கிட்டு சின்னதா இருக்கிறோம். இதை நம்மளால புரிய வாய்ப்பே கிடையாது. எவ்வளவு தூரம் எல்கை ராஜ்யத்தின் எல்கை இருக்கிறதோ அவ்வளவு தூரம் எல்கையிலும் ராஜாவும் இருக்கிறார். அப்படின்னா நான் இந்த இடத்துல போனாலும் அந்த இடத்துல ராஜா இருக்கிறார், இந்த இடத்துல போனாலும் இந்த இடத்துல ராஜ்யம் இருக்கிறது, ராஜாவா இருக்கிறது. இது அவருக்குள் இருக்கிறது, அது அவருக்குள் இருக்கிறது, அந்த இடம் அவருக்குள் இருக்கிறது. நான் அங்கிட்டு போனா ராஜாக்குள் இருக்கிறேன், ராஜ்யத்தில் இருக்கிறேன். நான் இங்கிட்டு போனா ராஜாக்குள் இருக்கிறேன், ராஜ்யத்தில் இருக்கிறேன். நான் இங்கு போனா ராஜாக்குள் இருக்கிறேன், ராஜ்யத்தில் இருக்கிறேன். அவருக்குள் ராஜ்யம் இருக்கிறது, அவருக்குள் சகலமும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இதை நீங்க புரிஞ்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். The moment you understand that you are in the kingdom, the moment you understand there is a king who is controlling you, உங்களுடைய வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ணுகிறது ராஜா ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்ட்டு ராஜ்யம் இருக்குங்கிறதையும் புரிஞ்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கையே மாறிடும். ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த புரிதல் தான் உங்களுக்கு நான் கொடுக்கும்படியாக விரும்புகிறேன். நீங்க தனியா இல்லைங்க. தனியா இருந்து நீங்களே கஷ்டப்பட்டு உருவாக்கி எதிர்காலத்தை உருவாக்கணும்னு அவசியமே இல்லைங்க. அப்பா ராஜ்யத்துல இருக்கேன்னு தெரிஞ்சிட்டீங்கன்னா, தேடிட்டீங்கன்னா இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. The knowledge of the king and the knowledge of the kingdom.
the knowledge of the king and the knowledge of the kingdom. நான் ராஜ்யத்தில் இருக்கிறேன், ராஜாவின் ஆளுகைக்கு உள்ள இருக்கிறேன். இயேசுங்கிறவர் சாதாரண ஒரு மனிதன் மாத்திரம் இல்ல, அவர் தெய்வம். அவர் தெய்வம் மாத்திரம் இல்ல, அவர் ஒரு ராஜா, the melach, ராஜா. இன்னைக்கு ரட்சகர் என்கிற ஒரு நாமத்தில் வெளிப்பட்டிருக்கிறார். வருங்காலங்களிலே அவர் ராஜாவாக வெளிப்பட போகிறார். இன்று நின்று இந்த இடத்துல நின்று பிரகடனம் பண்ணுகிறேன், the church age is going to end and the kingdom age is going to begin. திருச்சபையின் காலம் முடிவு பெற்று ராஜ்யத்தின் காலம் தொடங்க போகிறது. மீண்டும் சொல்லுகிறேன், திருச்சபையின் காலம் முடிவு பெற்று ராஜ்யத்தின் காலம் தொடங்க போகிறது. God is going to update the church into the kingdom. நம்முடைய திருச்சபைகளிலே மனிதர்களுடைய கரத்திலிருந்து எடுத்து ராஜாவின் கரத்துக்குள்ளாக போக போகிறது. ராஜ்யத்தின் மேன்மைகளையும் ராஜ்யத்தின் கிரியைகளையும் காண போகிறீர்கள். Hallelujah, hallelujah. God is going to update the church and pull the church into the new phenomenon which is called as the kingdom age. ஒரு தருணத்துக்குள்ளாக கர்த்தர் வெளிப்படுத்த போகிறார். அந்த ராஜ்யத்தின் காலம் எப்படி இருக்கும் என்று கர்த்தர் அநேக வெளிப்பாடுகளை கொடுத்திருக்கிறார். எங்களுடைய வேத பாடத்தில் நாங்கள் அதை தான் அநேக காரியங்கள் நாங்கள் கற்றுக்கொண்டு கொண்டிருக்கிறோம். ஒருவேளை நீங்கள் இன்னும் ராஜ்யத்தின் காலத்தை குறித்து கர்த்தர் செய்ய போகிற காரியங்களை குறித்து இன்னும் அறிய வேண்டும் விரும்பினால் எங்களுடைய பைபிள் கிளாஸ்லயோ எங்களுடைய வீடியோஸ்லயோ நீங்கள் எங்களோட தொடர்பு கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர் ராஜாவாக இருக்கிறார். சரி, எல்லாம் ராஜாவாக இருக்கிறார், ராஜ்யமாக இருக்கிறார், எனக்கு என்னையா செய்ய போறாரு? அதுக்குதான் ஆன்சர். நான் பாட்டுக்கு இருந்துட்டு எனக்கு தெரிஞ்சபடி செஞ்சுக்கிட்டு நான் பாட்டு ஒரு சின்ன வேலையை பார்த்துட்டு அதுல வர்ற கொஞ்சோண்டு காசையும் கொஞ்சோண்டு வச்சுக்கிட்டு நானே ஏதாவது செஞ்சுட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். திடீர்னு வந்து ராஜாங்க என்னடா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். என்ன பண்ண முடியும் இந்த ஆண்டவர்? நான் இப்படி இருக்கேன், ஒண்ணுமே வர மாட்டேங்க. நான் எவ்வளவு கடன்ல இருக்கேன் எனக்கு தெரியுமா? எவ்வளவு தூரம் கஷ்டப்படுறேன்னு தெரியுமா? ஒரு நோய் வந்துச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு, சோழி முடிஞ்சிட்டு, என் வாழ்க்கையே நாசமாயிட்டு. ஒரு மரணம் வந்தது, என் வாழ்க்கையே நாசியாகிட்டு, என் எதிர்காலத்துமே நாசமா போயிட்டு. எனக்கெல்லாம் என்ன நடக்கும்? ஓ, மரணம் தான் ஆண்டவருடைய திட்டமா? இவ்வளவு கேவலமா வாழ்றதா ஆண்டவருடைய திட்டமா? நான் இவ்வளவு இப்படி அசிங்கப்பட்டு இவ்வளவு கூனி குறுகி இந்த சமுதாயத்தை இருந்து மறிக்கிறதா ஆண்டவருடைய திட்டமா? நல்லா திட்டம் போட்டீங்க ஆண்டவரே, நல்லா பண்ணீங்க ஆண்டவரே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். கர்த்தர் உங்களுக்காக முன் குறித்த திட்டத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். It is not you who is creating your life, it is God who is creating your life. நீங்கள் உங்களுடைய எதிர்காலத்தை திட்டமிட்டு தீட்டுகிறது இல்ல, ஆண்டவர் முன்குறித்து முன்பதாகவே திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். You have to understand that. ராஜ்யம் என்று சொன்னவுடன், ராஜா என்று சொன்னவுடன், நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதாகவே ஆரம்பிச்சாதான் ராஜ்யமும் ராஜாவும் என்று அர்த்தம். திரும்ப சொல்றேன், நானா யோசிச்சு செய்கிறத விட எனக்கு முன்பதாகவே ராஜாவும் ராஜ்யமும் இருந்து கொடுக்கப்பட்டால் தான் ராஜா என்று ஒருத்தர் இருக்கிறார் என்றும் ராஜ்யம் என்று ஒன்று இருக்கிறது என்பதும் அத்தாட்சியா இருக்கிறது. அப்படின்னா நான் வர்றதுக்கு முன்னாடி எதுவும் எனக்காக திட்டம் இருக்கிறதா? நான் வருகிறதுக்கு முன்பதாகவே எதுவும் எனக்கு இருக்குதா? சில வசனங்களை வாசித்து சில காரியங்களை புரிந்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஏற்கனவே வாசித்த வசனங்களிலிருந்து நான் ஆரம்பித்து வேகமாக இந்த காரியத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். ஆண்டவர் முன் குறித்து உங்களுக்காக திட்டம் வைத்திருக்கிறார். ஆண்டவர் முன் குறித்து உங்களுக்காக திட்டம் வைத்திருக்கிறார். நீங்க இப்ப யோசிச்சு போடுறது உங்க வாழ்க்கையின் திட்டம் அல்ல, ஆண்டவர் முன் குறித்து திட்டம் வைத்திருக்கிறார். அதனாலதான் தேட சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஏற்கனவே திட்டம் வச்சுட்டான்னு புரிஞ்சிட்டீங்கன்னா தேட ஆரம்பிச்சிருவீங்க. ஏற்கனவே ராஜா ரெடி பண்ணி வச்சிருக்காருன்னு புரிஞ்சிட்டா தேட ஆரம்பிச்சிருவீங்க. ஏற்கனவே ராஜ்யம் ரெடியா இருக்குன்னு புரிஞ்சிட்டீங்கன்னா தேட ஆரம்பிச்சிருவீங்க. நாமம் ரெடியா இருக்குன்னு புரிஞ்சிட்டீங்கன்னா தேட ஆரம்பிச்சிருவீங்க. நீ காலையில சொன்னதையும் சேர்த்து கேட்டீங்க என்றால் வேறு மாதிரி புரியும். நாமம் இருக்கிறது, எனக்குள் இருக்கிறது, ராஜ்யம் எனக்குள் இருக்கிறது, ராஜ்யம் வெளியே இருக்கிறது. The kingdom is within and the kingdom is without. உள்ளேயும் வெளியும் இருக்கிறது. உள்ளே இருந்து ராஜா இருந்து வெளியே ஆளுகை செய்வார். இதெல்லாம் மேன்மையான காரியங்களா இருக்கிறது. வருங்காலங்களை கற்றுக்கொள்வோம். ராஜ்யம் இருக்கிறது, ராஜா இருக்கிறார், ஆளுகை இருக்கிறது. எனக்காக முன்குறித்து வைத்திருக்கிறார். அப்போஸ்தலர் 17:26 இருந்து வாசித்து வேகமாக எனக்காக முன்குறிக்கப்பட்டதை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். எனக்காக முன்குறிக்கப்பட்ட எல்கைகள் உண்டா என்பதையும் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். அப்போஸ்தலர் 17:26 மனுஷ ஜாதியாரியாகிய என்னை ஒரே ரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்கைகளையும் கர்த்தர் நிர்ணயம் பண்ணி வைத்திருக்கிறார். முன் குறிக்கப்பட்ட காலங்களை கர்த்தர் நிர்ணயம் பண்ணி வைத்திருக்கிறார். எடுத்துக்கொள்ளுங்கள், எரேமியா 1ஆம் அதிகாரத்திலே இந்த காரியங்கள் அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. எரேமியா 1ஆம் அதிகாரத்திலே எரேமியாவை குறித்து, எரேமியாவின் ஊழிய அழைப்பையும் ஊழிய தன்மைகளையும் குறித்து ஆண்டவர் பேசும் பொழுது இப்படியாக பேசுகிறார். எரேமியா 1ஆம் அதிகாரம் 5
5ஆம் வசனம், நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். தாயின் வயிற்றில் உருவாகிறதுக்கு முன்னாதாயே, அந்த நொடிக்கு முன்னாடியே உன்னை பற்றி தெரியும். என்ன தெரியலாம் அப்படின்னா, நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாய் கட்டளையிட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பூமியில தாயின் வயிற்றுல உருவாக்குறதுக்கு முன்பதாகவே ஆண்டவர் உங்களுக்காக நிர்ணயம் பண்ணி, பரிசுத்தம் பண்ணி, பிரித்தெடுத்து, சரியாக தெரிந்தெடுத்து, உங்களுடைய பங்குகளையும் எல்கைகளையும் தீர்மானம் பண்ணி, என்னென்னலாம் கொடுப்பேன் என்று தீர்மானம் பண்ணி முன்பதாகவே வைத்திருக்கிறார். சங்கீதம் 139ஆம் சங்கீதத்திலும் இந்த காரியங்கள் அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. அநேக காரியங்களை சொல்லலாம், சில காரியங்களை செலக்டடா மாத்திரம் நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ஆழமாய் சொல்லாமல் மேலோட்டமாக சில காரியங்கள் சொல்ல விரும்புகிறேன். சங்கீதம் 139ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என்னை ஆராய்ந்து எல்லாமே நீர் அறிந்திருக்கிறீர். எவ்வளவு தூரம் அறிவீர் தெரியுமா? என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் அறிந்திருக்கிறீர். நான் எப்ப உட்கார்வேன்னு உங்களுக்கு தெரியும், எப்ப நான் எழும்ப போவேன்னு உங்களுக்கு தெரியும், என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். 3ஆம் வசனம், நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். அழகாக பெர்க்மன் ஐயா இதுல பாட்டு எழுதியிருப்பாங்க. நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர், என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். 4வது வசனம், என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னமே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் அறிந்திருக்கிறீர். நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் ஆண்டவர் ஓ அப்படின்னு ஷாக் ஆகலாம் மாட்டாரு. உங்க வாயில இருந்து கெட்ட வார்த்தை வர்றதுக்கு முன்னாடி அந்த போட போறான் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிடுவாங்க. உங்க வாயில சொல் பிறவாதற்கு முன்னமே, before you even talk, before you even open your mouth and ask in something in prayer, ஜெபத்துக்காக வாய்களை திறக்கிறதுக்கு முன்பதாகவே பேதுரு ஆண்டவர்ட்ட கேட்க போறான். வரி பணத்தை பற்றி கேட்கறதுக்கு உள்ள போறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் சொல்றாரு, மாவன தூண்டில போடு, உள்ள வெள்ளி பணம் ரெடியா இருக்கு, தூக்கிட்டு போய் கட்டு அப்படின்னு சொல்லுகிறார். இப்படிதான் ஆண்டவர் பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. முன் குறிக்கப்பட்ட இடத்திலே நான் நின்று கொண்டிருக்கிறேன். God has pre-planned me because I am under the kingdom, not under my kingdom. நானே உருவாக்கின ராஜ்யத்துல இல்ல, நானே உருவாக்கின என்னுடைய சாலரியின் படியாக, யோசனையின் படியாக, சிந்தனையின் படியாக, எனக்கு தெரிந்தவர்களை செய்கிறதின் படியாக உருவாக்கப்பட்ட ராஜ்யத்துல நானே கல்ல வச்சு கட்டி, சிமெண்ட போட்டு கட்டி, யோசி இப்படி கட்டவன் அப்படி கட்டவன் யோசி, என்னுடைய வாழ்க்கையை இப்படி பண்ணி பாலா போய் 5 வருஷம் இழந்து 8 வருஷம் இழந்து திருப்பி மறுபடியும் கட்டி நானா செய்கிறது இல்ல. இங்கிட்டு முன்குறித்து தாயின் வயிற்றில் பிறக்கிறதுக்கு முன்பதாகவே எல்லாம் பிளான் பண்ணி சரியாக செய்து சரியாக நிர்ணயம் பண்ணி சரியாய் நடத்துகிற ராஜா ஒருவர் உண்டு, ராஜ்யம் ஒன்று உண்டு. ஹல்லேலூயா. என்னதான் இருந்தாலும் சரி இதை நீங்க புரிஞ்சு தேட ஆரம்பிச்ச உடனே தான் நடக்கும், இல்லாட்டி நடக்காது. ஹல்லேலூயா. அதான் தேடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எவ்வளவுதான் பிளான் பண்ணி வச்சிருந்தாலும் சரி, என் ராஜ்யத்திலிருந்து திரும்பி தேடுறேன், ராஜாவை தேடுறேன், ராஜ்யத்தை தேடுறேன், முன்குறிப்பிட்டவைகளை பிடித்து தேடுகிறேன். You are more than who you think you are. You can do more than what you think you can do. நீங்கள் யார் என்றால் நீங்கள் உங்களை குறித்து யோசித்திருப்பதை காட்டிலும் நீங்கள் பெரியவர்கள். ஆண்டவர் வேற திட்டம் வச்சிருக்கிறார். You can do more than what you think you can do. என்னெல்லாம் செய்ய முடியும் அப்படிலாம் யோசிக்கிறீங்களோ அதை தாண்டி திட்டம் வச்சுக்கப்பட்டிருக்கிறது, செய்ய முடியும் என்று. என்னெல்லாம் இருக்குதுன்னு பாருங்க. 16ஆம் வசனம், 14ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள். 15ஆம் வசனம், ஒளிப்படத்தில் உண்டாக்கப்படும் பொழுது, தாழ்விடங்களில் விசோத்திர வினமாய் உண்டாக்கப்படும் பொழுது உமக்கு மறைவாய் இல்லை. என் கருவை உம்முடைய அவயங்கள், என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. அடுத்து பாருங்க, என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாமல் இருக்கும் பொழுதே, ஒரு எலும்பு இன்னொரு எலும்பு 206 எலும்பு இருக்கு, ஒன்னு சேர்ந்து உருவாக்குறதுக்கு முன்பதாகவே அவைகள் உருவேற்படும் நாட்களும் உம்முடைய புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. டெஸ்டினி ஸ்க்ரோல் எழுதப்பட்டிருக்கிறது, எல்லாம் நிர்ணயம் பண்ணப்பட்டிருக்கிறது. ராஜ்யத்திலே ராஜா எல்லாம் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிறார். இதை ஈஸியா அழகா உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஒரு விதை மண்ணில போட்ட பிறகு கீழே உள்ளே விழுந்ததுக்கு அப்புறம், இப்ப நான் கொய்யா மரமாகணுமா, வாழை மரமாகணுமா, மாம்பழ மரம் மாமரமாகணுமா அப்படின்னு உள்ள விழுந்ததுக்கு அப்புறம் யோசிக்காது. உள்ள போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு போட்டு யோசிக்காது. அது முதல்லயே அதுல இருக்கும், விதையில இருக்கும். உள்ள போடுறதுக்கு முன்பதாகவே எல்லாம் ரெடியா இருக்கும், போட்ட பின்புதான் அதாகும். அதே மாதிரி நீங்க பூமியில பிறக்கீங்க அப்படின்னா
பூமியில இருக்கீங்க அப்படின்னா எல்லாம் ஆண்டவர் திட்டம் பண்ணாமல் பூமியில நீங்கள் உருவாக்கப்பட வாய்ப்பே கிடையாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க வந்த பிறகு இப்ப நான் என்ன பண்ணலாம்? ஆண்டவர் இப்படி யோசிக்க மாட்டார். இந்த பையன் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கிறான், இவனுக்கு என்ன பண்ணலாம், என்ன திட்டம் பண்ணலாம்? 14 வயசுல இவன் சேட்டக்காரங்களுக்கு ஒண்ணும் கொடுக்க கூடாது. 18ஆம் வயசுல பரவாயில்ல கொஞ்சம் ஏதாவது கொடுப்போம், அப்படிலாம் யோசிக்க மாட்டாருங்க. நீங்க பிறக்கிறதுக்கு முன்பதாகவே ஆண்டவர் ராஜ்யத்திலே ராஜாவாக முன்பதாகவே அறிந்து எல்லாமே நிர்ணயம் பண்ணி வைத்திருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? கரங்களை வைத்து ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எல்லாமே நிர்ணயம் பண்ணி வைத்திருக்கிறார். இன்னும் சில வசனங்களை காண்பித்து ஒரு எடுத்துக்காட்டை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். எரேமியா 29ஆம் அதிகாரத்திலே தேடுதலை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. எரேமியா 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எரேமியா 20 எரேமியா 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேர் நினைத்திருக்கும் நினைவுகளை அறிவேன். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கான நினைவுகள். எல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். எதிர்காலத்தை ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். 13ஆம் வசனம். நீங்கள் முழு இதயத்தோடும் தேடுவீர்களானால் கண்டுபிடிப்பீர்கள் என்று ரெண்டையும் சேர்த்து வச்சு சொல்லியிருக்கிறாங்க. ஆண்டவர் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க. இதை நம்ம ஒரு சம்பவத்தின் மூலமாக நாம் புரிய போகிறோம். ஒரு கதை சொல்ல போறேன், ஒரு சம்பவத்தை பார்க்க போகிறோம். அதுல ஆண்டவர் எப்படி நிர்ணயம் பண்ணி வைத்திருக்கிறார் என்று கற்றுக்கொள்ள போகிறோம். அதன் மூலமாக நாம் புரிய போகிறோம் நம்முடைய வாழ்க்கைக்கும் கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் என்று. ஹல்லேலூயா. ஒரு கதைகளை நாம் பார்க்க போகிறோம். இந்த கதையை பார்க்கிறதுக்கு முன்பதாக ஒரு நிமிடம் கண்களை மூடி உங்களுடைய ஜெபத்தை கர்த்தருக்கு நேராய் திருப்பும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். எரேமியா 25ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள், திறந்து வச்சுக்கோங்க. ஒரு கதை பார்க்க போகிறோம். ஆண்டவர் நிர்ணயம் பண்ணினவர்களை கற்றுக்கொள்ள போகிறோம். கர்த்தருடைய காரியங்களை பெற்றுக்கொள்ள போகிறோம். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, இவைகள் கற்றுக்கொள்ளப்படும் பொழுது ராஜ்யத்தை தேடும்படியாகவும் ராஜாவை தேடும்படியாகவும் அவர் வைத்திருக்கிற நிர்ணயம் பண்ணி வைத்திருக்கிற அவர் காட்டு புஷ்பங்களுக்கும் எல்லா பறவைகளுக்கும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறது போல எனக்கும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த ராஜ்யத்தின் மேன்மைகளை புரிந்து கொள்ளவும், அதை நான் நம்பவும், இயேசுவை தேடவும், இயேசுவின் மேல் நம்பிக்கை வைக்கவும் எனக்கு உதவி செய்வீராக என்று ஒரு சின்ன ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். ஒரு 30 நிமிடங்கள் 30 செகண்ட் ஒரு சின்ன ஜெபத்தை பண்ணுங்களேன். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எரேமியா 25ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 3ஆம் வசனத்திலிருந்து சில காரியங்களை வாசிக்கிறேன். எரேமியா கோபமாக ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறார். 3ஆம் வசனம். ஆமோனின் குமாரனாகிய யோசியாவின் 13ஆம் வருஷம் தொடங்கி இந்நாள் மற்றும் சென்ற 23 வருஷமாக கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உருவாகிட்டு. எரேமியா சொல்றாங்க, 23 வருஷமா தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு வந்தேன், ஒருத்தனும் காது கொடுத்து கேட்கல. நான் பாட்டு கையா போயான்னு ரோட்ல நின்று அங்க நின்று ஆண்டவர் சொல்றாரு கேளுப்பா கேளுப்பான்னு சொல்லி 23 வருஷமா சொன்னேன். ஒரு ஆத்மா கூட எனக்கு கிடைக்கல, ஒரு ஆத்மா கூட இருக்கல, ஒருத்தன் கூட கேட்கல. அதனால என்ன நடக்குது பாருங்க. 4ஆம் வசனம். கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசிகளாகிய சகல ஊழியக்காரரையும் ஏற்கனவே அனுப்பி கொண்டே இருந்தும் நீங்கள் கேட்கும்படி உங்களுடைய செவிகளை சாயாமல் போனீர்கள், கேட்கவே மாட்டோம்னு சொல்லிட்டீங்க. இதனால என்ன நடக்கிறது? 8ஆம் வசனம். நீங்கள் என் வார்த்தைகளை கேளாமல் போனபடியினால். 9ஆம் வசனம். நான் வடக்கே இருந்து சகல வம்சங்களையும் என் ஊழியக்காரனாகிய நேபுகாத்நேச்சர் என்னும் பாபிலோனின் ராஜாவையும் அனுப்பி. 11ஆம் வசனம். இந்த தேசமெல்லாம் வனாந்தரமும் பாலுமாகும், இந்த ஜாதிகளோ 70 வருஷமாய் பாபிலோன் ராஜாவை சேவிப்பார்கள் என்று சபித்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 23 வருஷமா மெசேஜ் கொடுத்துட்டே இருந்தேன், செய்தி கொடுத்துட்டே இருந்தேன், யாருமே நீங்க கேட்கல. அதனால நான் என்ன பண்றேன் தெரியுமா? சபிக்கிறேன், உங்களை சாபம் போடுறேன். 70 வருஷமா இஸ்ரவேலை விட்டு வெளியே போய் பாபிலோன்ல 70 வருஷமா நீங்க அங்க இருப்பீங்க. இந்த இஸ்ரவேல் ஜனம், இஸ்ரவேல் என்கிற தேசம் பாலுமாகும் வனாந்தரமாகும் என்று சாபத்தை
தேவனுடைய கோபத்தை அவர் பிரகடனம் பண்ணுகிறார். எல்லாவற்றையும் சொல்லிவிட்டார். இங்க பாருங்க, இது சாதாரண விஷயம் இல்ல. கர்த்தருடைய கோபம், கர்த்தருடைய கோபம், கர்த்தருடைய கோபம் என்கிற திட்டம், ராஜ்யத்திலிருந்து வெளிப்படுகிற கர்த்தருடைய கோபம் வெளிப்படுகிறது. மிகுந்த கோபத்தோடு இவ்வளவு பண்ணீங்க, ஒண்ணுமே செய்யல, எவ்வளவோ சொல்லி கேட்க மாட்டீங்க, போ வெளியே அப்படின்னு சொல்லி பாபிலோன் தேசத்துக்கு 70 வருஷமாய் போவார்கள் என்று இவர் சொல்லிவிட்டார். சொன்னபடியே நடந்ததா? அப்படியே நடந்தது. எடுத்துக்கொள்ளுங்க, 2 நாளாகமும் கடைசி அதிகாரம் 36ஆம் அதிகாரம், 2 நாளாகமும் 36ஆம் அதிகாரம். பாபிலோன் என்கிற ஒரு நேபுகாத்நேச்சார் என்கிறவர் வருவார், அவர் அப்படி செய்வார் என்று எழுதப்பட்டபடி என்ன நடந்தது? 2 நாளாகமும் 36ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அவர்கள் தேவனை ஸ்நானபணிகளை பரியாசம் பண்ணி அவருடைய வார்த்தைகளை அசட்டை செய்து அவருடைய தீர்க்கதரிசிகளை நிந்தித்தபடியால் கர்த்தருடைய உக்கிரகம், கர்த்தருடைய கோபம் ஜனத்தின் மேல் மூண்டது, சகாயம் இல்லாமல் போயிற்று. என்ன பண்ணார்? கல்தேயர் ராஜாவாக வரப்பண்ணினார். நேபுகாத்நேச்சார் வந்தாரு. 18ஆம் வசனம், தேவனுடைய ஆலயத்தை இடித்து போட்டார், சின்னதும் பெரிதுமான எல்லா பொக்கிஷங்களையும் அவர் எடுத்துக்கொண்டார். 19ஆவது வசனம், தேவனுடைய ஆலயத்தை தீக்கொளுத்தி எருசலேமின் அலங்கங்களை இடித்து மளிகையெல்லாம் அக்கினியால் சுட்டெரித்து திவ்யமான பனிமூட்டங்கள் எல்லாத்தையும் அழித்தார். பட்டயத்துக்கு தப்பினவர்கள் எல்லாரும் வெளியே சென்றார்கள். 21ஆம் வசனம், கர்த்தர் எரேமியாவின் வாயிலே சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி தேசம் தன்னுடைய ஓய்வு வருஷங்களை ரம்மியமாய் அனுபவித்து தீர்மட்டும் அது பாழாய் கடந்த நாளெல்லாம், அதாவது 70 வருஷம் முடியும் மட்டும் ஓய்ந்திருந்தது. சொன்னபடியே சரியாக 70 வருஷம் நடந்தது. நேபுகாத்நேச்சார் 2 முறை வந்தார். கிமு 606 முதலாவதாக வந்தார். அடுத்து 19 ஆண்டுகள் கழித்து மீண்டும் வந்தார். எல்லாவற்றையும் அழித்து விட்டார். சரியாக சரித்திரத்தின் பிரகாரமாகவும் 70 வருடம் ஒன்றுமில்லாமல் போய் இருந்தது. ஆண்டவர் சொன்னபடியே நடந்தது. கர்த்தர் கைவிட்டு விட்டார். கர்த்தர் கோபம் அடைந்தார். கர்த்தர் எரிச்சல் அடைந்தார். ஆகவே துரத்தி விட்டார். ஆலயத்தையே இடிச்சாச்சு, அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. வீட்டெல்லாம் தீக்குளிச்சாச்சு, அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. பேத குழிக்குள்ள வச்சாச்சு, அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. எண்ட் என்ற ஒரு இடம் வெளிப்பட்டிருக்கிறது. கோபம் வெளிப்பட்டிருக்கிறது. இந்த 70 வருஷத்திலே 2 சம்பவங்கள் நடந்தது. இந்த 70 வருஷத்திலே இருந்த பிரமாதமான 2 சம்பவங்கள் இருந்தது. என்ன நடந்தது என்று சொல்லுகிறேன். அங்க இருந்து பிடிச்சிட்டு போனாங்க. இஸ்ரேல்ல இருந்து நிறைய பேரை பிடிச்சிட்டு அப்படி போனாங்க. அப்படியே அவங்க பிடிச்சிட்டு அப்படியே ஸ்லோவா போயிட்டு இருக்கும் பொழுது திடீரென்று இடையில பெர்சியர்கள் வந்தாங்க. வந்த உடனே இவங்கிட்ட சிலவங்களை வித்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கிட்ட இருந்த சில அகதிகளை பிடிச்சிட்டு போனவங்களை அவங்களுக்கு வித்து சிலவங்க அப்படியே திரும்பி பெர்சியா பக்கம் போயிட்டாங்க. பாபிலோனுக்கு தான் இழுத்துட்டு போனாங்க. இழுத்துட்டு போக வழியில சிலரை பிடிச்சு இந்த பக்கம் திருப்பி பெர்சியாக்கு போனாங்க. அதுல ஒரு ஆள் இருந்தாங்க. எஸ்ஸர் 2ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். எஸ்ஸர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் யூதாவின் ராஜாவாகிய எகோனியாவை பிடித்து கொண்டு போகிற பொழுது அவர்களுடைய எருசலேமில் இருந்து பிடித்து கொண்டு போகப்பட்டவனில் ஒருவனா இருந்தான். பிடிச்சுக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஆனா எங்க போய் சேர்ந்தாங்கன்னா 5ஆம் வசனம், சூசான் அரண்மனையிலே பென்யமீனுடைய கீசின் குமாரனாகிய எவரின் குமாரனாக மொர்தெகாய் என்பவன் இருந்தான். அங்கிருந்து திரும்பி அவன் பெர்சியாவுக்கு சென்று விட்டான். வழியில பிடிச்சு கொண்டு போயிட்டாங்க. சோ ஒரு சம்பவம் நடந்தது. பிடிச்சிட்டு போனாங்க. மொர்தெகாயை பிடிச்சிட்டு போறாங்க. அவன் உள்ள போய் பெர்சியாக்குள்ள போய் பெர்சியாவுடைய ராஜபாரத்துக்குள்ள போய் ராஜாவின் மனைவி என்கிற ஒரு பெரிய ஸ்தானத்துக்கு சென்று விட்டாள். எஸ்தர் மேலே சென்று விட்டால். ஒரு சம்பவம் நடந்து விட்டது. இன்னொரு ஒரு சம்பவம் இருக்கிறது. தானியேல் 1ஆம் அதிகாரத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்கள். தானியேல் 1ஆம் அதிகாரம். அங்கே தானியேல் என்கிற ஒரு மனிதன் இருந்தான். அவனுடைய காரியங்கள் என்ன நடந்தது? அவனையும் வழியில பிடிச்சிட்டு போனாங்க. ஆனா அவன் நேரா பாபிலோன் போய் சேர்ந்து விட்டான். சேர்ந்து அவன் எங்க சென்றான்? 2ஆம் வசனம். அங்க பிடிச்சிட்டு போறாங்க. 6ஆம் வசனம். அவர்கள் அனனியா, மிஷாவேல், அசரியா என்பவர்கள் இருந்தார்கள். அவங்க அங்க நேரா போய் இங்க நேபுகாத்நேச்சருடைய அரண்மனையில போய் உட்கார்ந்துட்டாங்க. 2 முக்கியமான சம்பவம் நடந்தது. 70 வருடத்திலே ஒருத்தர் டக்குன்னு டிவியேட் ஆகி மேல போய் அங்க ராஜ்யபாரத்துல உட்கார்றாங்க. இன்னொருத்தர் பாபிலோன்ல போய் அப்படியே டக்குன்னு போய் அங்க போய் உட்கார்றாங்க. 2 பெரிய சம்பவங்கள் நடந்தது. சரி, 70 வருஷம் முடிய போகுது. முடிஞ்ச பிறகு என்ன பண்றது? முடிஞ்ச பிறகு என்ன நடக்கும்? அந்த சாபம் எழுதப்பட்ட தீர்க்கதரிசன இடத்துக்கு செல்வோம். எரேமியா 25ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். எரேமியா அவர் சபித்து எழுதின அந்த இடத்துக்கு வாருங்கள். எரேமியா 25ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசித்தோம். இந்த ஜனங்கள் எல்லாம் வனாந்தரமும் பாழுமாகும், இந்த ஜாதிகளோ 70 வருஷமாய் பாபிலோன் ராஜாவை சேவிப்பார்கள் என்று சொன்ன வார்த்தை அப்படியே நிறைவேறியது. சரியாக நிறைவேறியது. அடுத்த வசனம் பாருங்க.
என்ன எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு 12ஆம் வசனம். 70 வருஷம் நிறைவேறின பின்பு, அந்த 70 வருஷம் முடிஞ்ச உடனே என்ன நடக்கும் தெரியுமா? நான் பாபிலோன் ராஜாவின் இடத்திலும் அந்த ஜாதியின் இடத்திலும் கல்தேருடைய தேசத்தின் இடத்திலும் அவருடைய அக்கிரமத்தை விசாரித்து அதை நித்திய பாலிடமாக்கி நான் அந்த தேசத்துக்கு விரோதமாய் உரைத்த என் வார்த்தைகளை எல்லாம் எரேமியா சகல ஜாதிகளுக்கும் விரோதமாய் தீர்க்கதரிசனமாய் சொன்னதும் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதுமான யாவையும் அதன் மேல் வர பண்ணுவேன் என்று சொல்றார். 70 வருஷம் முடிஞ்ச உடனே அடுத்த நாளே திரும்பி வந்துருவீங்க. யோ, என்னையா பேசுறீங்க? எல்லாம் அழிஞ்சு போச்சு. 70 வருஷம் முடிஞ்சன எப்படி திரும்பி வர முடியும்? வாய்ப்பே கிடையாது. 70 வருஷம் முடிஞ்சன எப்படி திரும்பி வர முடியும்? ஆனா எரேமியா சொல்லிட்டாரு. அதனால 70 வருஷம் முடிகிற வரை காத்திருக்கிறாங்க. 70வது வருஷம் கரெக்டாக முடிகிறது. முடிஞ்ச உடனே என்ன நடந்துச்சு தெரியுமா? என்ன நடந்துச்சு தெரியுமா? ஒரு திடீரென்று ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. 2 நாளாகமம் 36ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். நாம் வாசித்த பகுதிக்கு திரும்பியும் வாருங்கள். 2 நாளாகமம் 36ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசித்தோம். 70 வருஷம் முடிவு மட்டும் ஓய்ந்திருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்த வசனத்தை வாசிங்க. 70 வருஷம் முடிஞ்சா திரும்பி வரும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன நடந்துச்சு? அதிசயமாய் ஒன்று நடந்தது. 22ஆம் வசனம் பாருங்கள். எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி, ஏன்னா திரும்பி வருவாங்கன்னு சொன்னாங்க, அதனால நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் 1ஆம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே அவன் பரலோகத்தில் இருக்கிற தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமிலே ஆலயத்தை கட்டும்படிக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அவருடைய ஜனங்கள் எல்லாரும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ whosoever concern என்று எழுதி ஒரு லெட்டர் போட்டாரு, அவன் போகட்டும், அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருப்பாராக என்று பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அறிவிக்கிறார் என்று ராஜ்யம் எங்கும் எழுதி விளம்பரப்படினா, ஓ யாரையா இவன், யாரையா இவன், திடீரென்று வந்தான். கோரேஸ் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கோரேஸ் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வந்தானா, ரிலீஸ் பண்ணானா, போங்கடான்னு சொன்னானா, எருசலேமை கட்டுங்கன்னு சொன்னானா, போங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு போங்கன்னு சொன்னானா? யார் இவன்? பாபிலோனுக்கு சென்றவர்கள் இவர்கள். பெர்சியாவின் ராஜான்னு ஒருத்தன் வந்தானா, கோரேஸ்னு ஒருத்தன் வந்தானா, சீக்கிரம் திறந்து விட்டானா? ஆண்டவர் சொன்னார் 70 வருஷம் முடிஞ்ச அடுத்த சகலம் திரும்பி வருவ. சரியா நடக்குது. யாரப்பா இவன்? எங்க இருந்து வந்தான்? எப்படியா நேபுகாத்நேச்சார் தோத்து போனான்? அவன் ராஜ்யத்தை உள்ள தொட முடியாது. 100 கதவுகள் உள்ள பெரிய கோட்டை வைத்திருக்கிறான். மிகுந்த அகலம் உள்ள 12 கிலோமீட்டர் அகலம் உள்ள, சிலது 6 கிலோமீட்டர் என்று சொல்லுகிறார்கள். அவ்வளவு அகலம் உள்ள நீளமான அலங்கங்கள் உள்ளவனா இருக்கிறது. பெரிய அலங்கம் உள்ளது. சாதாரணமாக உள்ளே செல்ல முடியாது. எப்படியா அவன் ஜெயிச்சான்? யாரப்பா இவன்? இன்னும் சில வசனங்களை வாசிக்கிறேன். ஏசாயா 44ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். வேதாகமம் வைத்திருக்கிறவங்க எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. ஆண்டவருடைய முன் தீர்மானிக்கப்பட்ட திட்டத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். ராஜ்யத்தின் மேன்மையையும் ராஜாவின் மேன்மையையும் கற்றுக்கொண்டு கொண்டிருக்கிறோம். நீங்கள் ஏன் ஆண்டவரை தேட வேண்டும் என்றும் ஆண்டவரை ஏன் நம்ப வேண்டும் என்று கத்தி கூப்பிட்டு உங்களை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஏசாயா 44ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் 851வது பக்கம். வேதாகம் வைத்திருக்கிறவர்கள் எல்லாரும் எடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். 28ஆம் வசனம் கோரேசை குறித்து, கோரேசை குறித்து அந்த 2 வார்த்தை மட்டும் எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. கோரேசை குறித்து என்ன எழுதப்பட்டிருக்கிறது? அவன் என் மெய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்றும் சொல்லி எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. 45 அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு, கோரேசுக்கு, கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்திய ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கு முன்பதாக வாசல்களை பூட்டாதிருக்கும்படி கதவுகளை திறந்திருக்கும்படியாகவும் வலது கரத்தை பிடித்து சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன், உன்னை பெயர் சொல்லி அழைக்கிறேன், நீ இஸ்ரவேல் தேவன் என்று அறியும்படி வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புயல்களையும் உனக்கு தருவேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி, உன்னை பெயர் சொல்லி, உன்னை பெயர் சொல்லி, உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும், நீ என்னை அறியாதிருந்தும், நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன்னு ஏசாயா எழுதுகிறார். எரேமியா எழுதல, ஏசாயா எழுதுகிறார். கோரேஸ்ங்கிற பெயரை வைத்து அவர் எழுதுகிறார். திடீர்னு கோரேஸ் வருகிறான். ஏசாயா முன்னாடியே எழுதிட்டார், டேய் வருவான்டா, கோரேஸ்னு ஒருத்தன் வரான்டா, அவன் எல்லாத்தையும் எடுப்பான்டா திரும்பி அப்படின்னு ஏசாயா எழுதி வைத்திருக்கிறார். பெயரை சொல்லி எழுதி வைத்திருக்கிறார். என்ன நடந்தது? தானியேலுக்கு திரும்பி வாருங்கள். 70வது வருடம் முடியும் பொழுது என்ன நடந்தது என்று வேகமாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். தானியேல் 5ஆம் அதிகாரத்திலே ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. பெல்ஷாஷார் என்னும் ராஜா 1000 பேருக்கு
ஒரு பெரிய விருந்து செய்து அவன் வைக்கிறான். பெல்ஷாத்சார் யார் அப்படின்னா நேபுகாத்நேச்சாருடைய பையன். 70 வருஷம் ஆச்சு, அந்த நேபுகாத்நேச்சார் இறந்து போகிறார். அவனுடைய பையனாகிய பெல்ஷாத்சார் வருகிறார். அவன் ஒரு பெரிய விருந்து பண்ணுகிறான். விருந்து பண்ணி வச்சிட்டு இருக்கிறான். எப்ப விருந்து பண்ணுகிறான் அப்படின்னா இது 70 வருஷம் முடியும் பொழுது நடக்கிறது. என்ன நடக்குதுன்னா, பாபிலோனை சுத்தி வெளியே கோரேஸ் அவர் அப்போ தளபதியா இருக்கிறார். தளபதியா இருந்து ராணுவத்தெல்லாம் கூப்பிட்டு வச்சு வெளியே வந்து நின்று கொண்டிருக்கிறார். வெளியே கோரேஸ் அவனுடைய ராணுவம் இருக்கிறது, உள்ளே பாபிலோன் மதில் இருக்கிறது, உள்ளே பெல்ஷாத்சார் இவர் இந்த இடத்துல இருந்து கொண்டு அவர் ஒரு பெரிய பார்ட்டி நடத்தி கொண்டிருக்கிறார். ஏன்னா உள்ள வர வாய்ப்பே கிடையாது, அடிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால உள்ள இருந்து ஜாலியா பார்ட்டி பண்ணிட்டு இருக்கிறார். பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு கூமுட்டத்தனமா முட்டாள்தனமான ஒரு விஷயத்தை செய்கிறார். 3ஆம் வசனம், அப்பொழுது எருசலேமில் உள்ள தேவனுடைய வீடாகிய ஆலயத்திலிருந்து அந்த பொற்பாத்திரங்களை எடுத்துட்டு வாங்க, அதுல சரக்கு அடிக்கலாம்னு சொல்றாங்க. பயங்கரமான மிஸ்டேக், கிரேட் மிஸ்டேக். அந்த பாத்திரம் எல்லாம் எட்டு வா. 70 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பா அடிச்சுட்டு வந்தார்ல, எங்க அப்பா எருசலேம்ல இருந்து தூக்கிட்டு வந்தார்ல, அந்த பாத்திரத்தை எடுத்து வா, அதை கொண்டு சரக்கு அடிப்போம் அப்படின்னு சொல்லி அதை எடுத்துட்டு வந்து ஜெயிக்கிறதுக்காக ஜெயம் உடைய கூட்டம் ஜெயத்தின் கெம்பீர சத்தத்தை வைத்து குடித்துக் கொண்டிருக்கிறார்கள். உள்ள வர வாய்ப்பே இல்லை என்று சொல்லி குடித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்ன நடந்துச்சு? 4ஆம் வசனம், அவர்கள் திராட்சரசத்தை குடித்து பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லுமாகிய தேவர்களை புகழ்ந்தார்கள். அந்நேரத்திலே மனுஷ கைவிரல் தோன்றி விளக்கு எதிராக ராஜ அரண்மனை சார்ந்து பூசப்பட்ட கையிலே எழுதிட்டு டக்குன்னு கை வந்து கிட்டு 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 கிட்டுன்னு எழுதுது. ஒரு கை வருது, கிட்டு 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 கிட்டுன்னு எழுதுது. உடனே அடுத்த வசனம் ரொம்ப ஜாலியா இருக்கும். அந்த வசனத்தை வாசிக்க 6ஆம் வசனம், அப்பொழுது ராஜாவின் முகம் வேறுபட்டது, நினைவுகள் அவனை களங்கம் பண்ணினது, அவனுடைய இடுப்பின் கட்டுகள் தளர்ந்தது, அவனுடைய முழங்கால்கள் ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டது. எப்படி இருந்திருக்கும் பாருங்க. இது கிடு 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 ஆடுது, காலு கிடு 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 ஆடி ரெண்டும் ஒன்றோண்டு ஒன்று முட்டி கொண்டதா அலறிட்டான். உள்ள கை குப்புன்னு வந்து எழுதுது. என்ன எழுதப்பட்டுன்னு உடனே தானியேலை கூப்பிடுறாங்க. தானியேலுக்கு அப்பொழுது 83 வயசு. அவரை கூப்பிடுறாங்க. அவங்க கூப்பிட்டு சொல்றாங்க, அவர் என்ன சொல்கிறார், மெனே மெனே தெக்கல் உப்பாகின், வெளியே ஒருத்தர் இருக்கிறார், அவர் வருவாரு, வந்து உன்னை இது பண்ணுவாரு அப்படின்னு சொல்ல போகிறார். 30வது வசனம், அன்று ராத்திரியிலே கல்தேரின் ராஜாவாகிய பெல்ஷாத்சார் கொலை செய்யப்படுகிறான். 31ஆம் வசனம், வெளியே கோரேஸ் இருக்கிறான், ராஜ தளபதியா இருக்கிறான், உள்ள வருகிறாங்க, உள்ள வந்து இது பண்றாங்க. இதுல ரொம்ப அழகு, ஏசாயா எழுதி வச்சிருக்கிறாரு. அங்க முன்னாடி இரும்பு கதவு இருந்துச்சு, வெண்கல தாழ்பால் இருந்துச்சு அப்படின்னு அழகா விஷன்ல பார்த்து எழுதி வைக்கிறார். அதுக்குள்ள இருக்கிற புதையல்களை தருவேன் என்று சொல்லி இருக்கிறார். சொன்னபடியே கையுறை முன்பதாக ஏற்கனவே தோக்கடித்து விட்டது. அன்று இரவே உள்ள போய் அடிச்சுட்டாங்க. 31ஆம் வசனம், மேதியனாகிய தரியு தன் 62ஆம் வயதில் ராஜ்யத்தை கட்டி கொண்டான். ஒருத்தர் வந்து 63 வயசுல இருக்கிற ஒரு தாத்தா ராஜாவாக மாறுகிறார். இந்த இடத்துல என்ன பேர் போட்டிருக்குதுன்னா மேதியனாகிய தரியு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கோரேஸ் யாரு அப்படின்னு சொல்லுகிறேன். இந்த வசனத்தை நான் திருப்பி வாசிக்கிறேன். மேதியனாகிய தரியு 62ஆம் வயதில் ராஜ்யத்தை கட்டி கொண்டான். இவனுடைய சரியான பேரை நான் சொல்லுகிறேன், சொல்லிட்டு நான் வாசிக்கிறேன், நீங்க உடனே நீங்க புரிஞ்சிருவீங்க. 36ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். தானியேல் 5:31, அகாஸ்வேரு தன் 62ஆம் வயதில் ராஜ்யத்தை கட்டி கொண்டான். டக்கு உங்களுக்கு யோசிக்குதா? அகாஸ்வேருனா யாரு? எஸ்தருடைய ஹஸ்பண்ட், பெர்சியாவினுடைய ராஜா. இந்த கோரேஸ்ங்கிறவன், சைரஸ்ங்கிறவர் யார் அப்படின்னா எஸ்தருடைய பையன் கோரேஸ் அப்படிங்கிறவர் வருகிறார். உள்ள வந்து கேப்சர் பண்ணுகிறார். ஏசாயா ஏற்கனவே பேரோட சேர்த்து சொல்லிட்டாரு. உள்ள வந்து கேப்சர் பண்ணுகிறார். கேப்சர் பண்ணி அப்பாவை வைக்கிறார். கரெக்டா 68ஆம் ஆண்டுல அது நடக்கிறது. கரெக்டா 2 ஆண்டுகளை தகப்பன் மரிக்கிறார். இவன் ராஜாவா மாறின உடனே என்ன சொல்லுகிறான் தெரியுமா? என் கை புல்லரிக்கிறது. 2 நாளாகமம் 36ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் என்ன சொல்லுகிறார் என்றால், பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே அவன் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் ராஜ்யங்கள் எல்லாம் எனக்கு தந்துருளி. எப்படி பாருங்க, ராஜ்யங்கள்லாம் எனக்கு தந்துருளி, யூதாவின் எருசலேமை ஆலயத்தை கட்டுப்பிடிக்கும்படி எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். இதெல்லாம் எங்க இருந்து கத்துக்கிட்டான்? மொர்தெகாய், தானியேல், அனனியா சப்பீரா சாரி சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ எல்லாரும் சுத்தி இருந்து அவருக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க. சின்ன வயசுல இருந்து கற்றுக் கொடுத்தே இருக்கிறாங்க. ஏறி உட்கார்ந்த உடனே முதல் வார்த்தையாக சொல்லுகிறான், எல்லாரும் விடுதலை ஆக்கப்படட்டும் அப்படின்னு அவன் சொல்லுகிறான். சரி, இது ஹிஸ்டரி சம்பந்தமானது. நீங்க நம்பினாலும் சரி நம்பாட்டாலும் சரி ஹிஸ்டரி சம்பந்தமானது. அது போகட்டு. இதை தாண்டி நான் வேற ஒண்ணு சொல்லுகிறேன். இதுதான் முக்கியமானது. கர்த்தர் முன் குறித்திருக்கிறார் என்று நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். திட்டம் தீட்டிருக்கிறார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எல்லாவற்றுக்கும் முன்பதாகவும் எழுதி வைத்திருக்கிறார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஏசாயாவுக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயா 44ஆம் அதிகாரத்திலே ஒரு வசனத்தை நான் வாசித்தேன். ஏசாயா 44ஆம் அதிகாரத்திலே 28ஆம் வசனத்தை நான் வாசித்தேன். 2 வார்த்தையை நீங்க சத்தமிட்டு சொல்லுங்கன்னு நான் சொன்னேன். என்ன வார்த்தையை சத்தமிட்டு சொல்லுங்கன்னு சொன்னேன்? கோரேசை குறித்து அப்படின்னு சொன்னேன். 45ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிறது, கோரேஸ்ன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இதை யார் சொல்றா? இதை யார் எழுதிருக்கா?
எரேமியாவா ஏசாயாவா? ஏசாயா எழுதியிருக்கிறார். இப்போ ஒரு ஷாக்கிங் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு சொல்றேன். ஏசாயாவும் எரேமியாவும் சமகால தீர்க்கதரிசிகள் அல்ல. They are not contemporary prophets. சமகால தீர்க்கதரிசிகள் அல்ல. எரேமியாவின் காலத்துக்கு 200 வருஷத்துக்கு முன்பதாக இருந்தவர் இந்த ஏசாயா. 200 வருஷத்துக்கு முன்பதாக இருந்த இந்த ஏசாயா எரேமியாவின் வாயில சாப வார்த்தைகள் சொல்லப்படுகிறதுக்கு முன்பதாக, பாபிலோன் தேசத்துக்கு போவேன்னு சொல்லப்படுகிறதுக்கு முன்பதாகவே ஆண்டவர் கோரேஸ்னு ஒருத்தன் வருவான், திருப்பி எல்லாத்தையும் அடிப்பான்னு எழுதி வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் முன்குறிக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். முன்குறிக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். 200 வருஷத்தை அவன் பிறப்பதற்கு 200 வருஷத்துக்கு முன்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. 150 வருஷத்தும் அந்த ப்ரொக்ளைமிங்க்கு 150 வருஷத்துக்கு முன்பதாக எழுதப்பட்டது. இப்ப வாசிங்களேன் 28ஆம் வசனத்தை. ஏசாயா 44:28. உங்கள் கண்கள் வேறு மாதிரி இருக்கும் பாருங்களேன். கோரேசை குறித்து பெயரை சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இன்னும் அனுப்பவே சொல்ல, இன்னும் எரேமியா பிறக்கல, இன்னும் ஆண்டவர் 20 வருஷம் ஊழியம் செஞ்சேன், ஒன்னும் செய்யல, கேட்காம போனீங்கன்னா சொல்லவே இல்ல. நீ நெபுகாத்நேச்சார் ஒருத்தன் வருவான், அவன் எல்லாத்தையும் தூக்கிட்டு போவான், இன்னும் சொல்லவே இல்ல. அதெல்லாம் வாய்ப்பே இல்ல. ஆலயம் இங்க இருக்கிறது ஏசாயா இருக்கும் பொழுது ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறது. இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்னு சொல்லப்படுகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில சொல்லுகிறார் எருசலேம் மீண்டும் கட்டப்படும் என்று சொல்லுகிறார். என்ன பட்டிருக்கிறது? அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி அஸ்திபாரப்படும் என்று சொல்லுகிறான். சொல்லப்படும் பொழுது ஆலயம் இருக்கிறது, சொல்லப்படும் பொழுது எல்லாம் சரியா இருந்துட்டு இருக்குது. ஆனா ஃபியூச்சர்ல எதிர்காலத்துல நான் உன் நினைவுகளை அறிவேன், நான் உன் நினைவுகளை அறிவேன். எதிர்காலத்துல என்ன நடக்கும் எனக்கு தெரியும், நீ என்ன செய்வேன்னு எனக்கு தெரியும், உன் எதிர்காலம் எனக்கு தெரியும் என்று முன்னாடி இருந்து முன்பதாகவே பின்னாடி நடக்கிற காரியங்களை முன்பதாகவே முன்குறித்து எழுகிறவர் என்னுடைய மகத்துவமான தேவனாய் இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் உங்களுக்கு ஆண்டவராய் இருக்கிறார், தெய்வமாக இருக்கிறார், ராஜாவாக இருக்கிறார். அப்படிப்பட்ட தெய்வத்தின் ராஜ்யத்திலே பிரஜையாய் இருக்கிறீர்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 45ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கோரேசுக்கு முன்பதாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்த்து கதவுகளை திறக்கும்படியாக எல்லா வார்த்தையும் அப்படியே நிறைவேறும், இன்ச்சா நிறைவேறும். இத சொல்லணும்னா நிறைய சொல்லிட்டே போலாம். 3ஆம் வசனம், பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன், பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். 4ஆம் வசனம், வெண்கல கதவு. ஏற்கனவே சொன்னது போல வெண்கல கதவு. 100 வருஷம் கழிச்சு 200 வருஷம் கழிச்சு வாராங்க, வெண்கல கதவு இருக்குது, இரும்பு பூட்டு இருக்குது, அத உடைப்பேன்னு சொல்லுகிறார். பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன்னு சொல்லுகிறார். 5ஆம் வசனம் வாசிங்களேன். 5ஆம் வசனம் எல்லாத்தையும் சொல்லிட்டு ஆண்டவர் சீன் போடுறார், பயங்கரமா சீன் போடுறார். இந்த 41ஆம் அதிகாரத்திலிருந்து 45ஆம் அதிகாரம் வரைக்கும் கோரேசின் அதிகாரமா இருக்கிறது. பயங்கரமா வார்த்தை விட்டு விளையாடுறாரு. அதுக்கப்புறம் ஆண்டவர் 5ஆம் வசனம் பாருங்க. நான் கர்த்தர், வேறொருவனும் இல்லை, என்னை தவிர தேவனும் இல்லை, என்னை தவிர ஒருவனும் இல்லை என்று சூரியன் உதிக்கிற திசையெங்கும் அஸ்தமிக்கிற திசையும் அறிய மட்டும் நான் இடை கட்டினேன், நானே கர்த்தர், வேறொருவனும் இல்லை என்று சொல்லுகிறாங்க. 44ஆம் அதிகாரத்துல பாருங்க. 44ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 6ஆம் வசனம், நானே முந்தினவர், நானே பிந்தினவர், என்னை தவிர தேவன் ஒருவரும் இல்லை. 7ஆம் வசனம், என்னை போல எதையாகிலும் வரவழைத்து இன்னதென்று முன்னறிவிக்கிறதுக்கு எனக்கு முன்னே வரிசையாக நிறுத்துகிறவன் யார்? எவன் சொல்ல முடியும்? நிகழ்காலங்களையும் வருக்காலங்களையும் உனக்கு சொல்ல முடியுமா? என்னால சொல்ல முடியும். ஏன் தெரியுமா? ஆண்டவரால சொல்ல முடியும். ஏன் தெரியுமா? எல்லாம் திட்டம் பண்ணி வச்சிருக்கிறேன். ஹல்லேலூயா. எல்லாம் திட்டம் பண்ணி வச்சிருக்கிறேன். உனக்கு சொல்ல முடியுமா? 200 வருஷம் கழிச்சு என்ன நடக்கும்னு உனக்கு சொல்ல முடியுமா? நான் சொல்றேன் பாரு, கோரேசன் வருவான் சொல்றேன் பாரு அப்படின்னு சொல்லுகிறார். இன்னொரு ஒரு இடத்தை காண்பிக்கிறேன், உங்களுக்கு தெரிந்த ஒரு இடத்தை காண்பிக்கிறேன். அதுக்கு பின்பதாக நாம் செபிக்க போகிறோம். ஆதியாகமத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம். ராஜ்யத்தையும் ராஜாவையும் நம்ப வேண்டும். ஏன் தெரியுமா? முன்குறிக்கப்பட்ட தீர்மானங்கள் இருக்கிறது. நீங்களா யோசித்து உருவாக்குகிறது வாழ்க்கை அல்ல, கர்த்தர் கொடுத்திருக்கிற ஜீவனிலே வாழ்கிறது தான் வாழ்க்கை. ஹல்லேலூயா. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்திலே ஆபிரகாம் ஒரு ஜெபம் பண்ணுகிறான். 2ஆம் வசனம், ஆண்டவரே பிள்ளை இல்ல, அடியனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன். இந்த எலியேசரை ஆசீர்வதிங்க, அவனை பிள்ளைய வச்சு ஆசீர்வதிங்க அப்படின்னு சமயம் சொல்றாரு. எலியேசரை ஆசீர்வதிங்கப்பா, எனக்கு பிள்ளை இல்ல, அவனை ஆசீர்வதிங்க. ஜெபம் தான் ஜெபம். ஆண்டவர் அதற்கு பதில் கொடுக்கிறார். 13ஆம் வசனம் வாசிங்களேன். இதான் முக்கியமான வசனம். அப்பொழுது அவன் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடைய தள்ளாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாய் இருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும்
அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நிச்சயமே அறிய கடவாய். இது எதை குறிக்குது? எதை குறிக்குது? எகிப்துல 400 வருஷம் இருப்பாங்க அப்படிங்கறத ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்றார். எத்தனை பேருக்கு இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் தெரியுது ஆபிரகாம் ஆண்டவர் சொன்னார் அப்படின்ட்டு? நீங்க என்ன சொன்னாலும் கை தூக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். 400 வருஷம் எகிப்துல இருப்பாங்க அப்படிங்கறத ஆண்டவர் முன்னாடியே சொல்றார். ஜெபம் என்ன? ஆண்டவர் பிள்ளையா எலியேசர் ஆசீர்வதின்னு ஜெபம் பண்றார். எலியேசர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே அப்படி ஜெபம் பண்றார். ஆண்டவர் சொல்றார், நில்லு 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 நில்லு. உன் பிள்ளைகள் 400 வருஷம் கழிச்சு எகிப்துல இருப்பாங்க அப்படின்னு சொல்லுகிறார். இப்ப நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், நிறைய திருமணமாகாத வாலிப பிள்ளைகளுடைய வாலிப பசங்களை பார்த்து கேட்கிறேன், உன்னுடைய மனைவியின் பேர் என்ன? தெரியாது அப்படின்னு சொல்றான். உன் பிள்ளை பேர் என்ன? ஏய் என்னடா பேசுறான்னு, கல்யாணமே அவளை என்ன பேசுற அப்படி அவனுக்கு யோசிப்பான். உன் பிள்ளையினுடைய பிள்ளை பேர் என்ன? அது பேரனா பேத்தியா? கல்யாணமே அவளை என்ன பார்த்து பேரம் பேத்தியா என்னன்னு கேட்டா என்ன தெரியும் அப்படின்னு நீங்க அப்படியே யோசிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்ப முதல்ல என்ன சொல்லணும்னா, எனக்கு மனைவி ஒண்ணு வரும், மனைவியின் பெயர் இது, அந்த மனைவிக்கு ஒரு பிள்ளை வரும், அந்த பிள்ளையின் பெயர் இது. இப்படிதான் ஆண்டவர் கரெக்டா பேசணும். எலியேசர் ஆசீர்வதிங்க ஆண்டவரேன்னு சொல்லும் பொழுது 400 வருஷம் கழிச்சு அவன் பேரப்பிள்ளைகள் கொள்ளு பேரப்பிள்ளைகள் இப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டார். சரி, அதுக்கப்புறம் இவர் திருப்பி ஜெபம் பண்ணுகிறார். 17ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். நம்ம வாசது 15ஆம் அதிகாரம். எல்லாரும் சத்தமாய் சொல்லுங்கள், 15ஆம் அதிகாரம். சொல்லுங்களேன் சத்தமா, சீக்கிரம் முடிச்சிருவேன். 15ஆம் அதிகாரம் சொல்லுங்க. 15ஆம் அதிகாரம். இப்ப நம்ம வாசிக்கிறது 17ஆம் அதிகாரம். இப்ப வேற ஒருத்தனுக்காக ஜெபம் பண்றாரு. என்ன ஜெபம் பண்றாரு பாருங்க, 18ஆம் வசனம். ஆண்டவரே இஸ்மவேல் பிழைப்பானாக. இன்னொருத்த வந்துட்டான், எல்லாரும் எலியேசர் இப்ப ஆண்டவரே இஸ்மவேல் ஆசீர்வதிங்க ஆண்டவரே, என் பிள்ளை அவனை ஆசீர்வதிங்க, அவனுக்கு நீங்க என்னெல்லாம் சொன்னீங்களோ எல்லாம் செஞ்சிருங்க, சூப்பர் 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 அப்படின்னு சொல்றான். அடுத்த வசனம் பாருங்களேன், 19வது வசனம். அப்பொழுது தேவன், உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக் என்று பெயரிடுவாயாக, என் உடன்படிக்கை அவனுக்கும் அவன் பின்வரும் பிந்தைக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். 17 அதிகாரத்துல தான் சொல்றாருங்க ஈசாக்கின் பிறப்பாருன்னு. 15 அதிகாரத்தை எழுதி வச்சுட்டாரு. கொள்ளு 400 வருஷம் கழிச்சு எங்க இருப்பா, என்ன செய்வா, எப்படி இருப்பா, எந்த ஊர்ல இருப்பா, எப்படி திருப்பி கூட்டிட்டு வருவேன்னு முன்பதாகவே எழுதி வைத்து விட்டார். கரங்களை நன்றி செலுத்தமா. ஹல்லேலூயா. அவர் உங்களுக்கு மட்டும் தேவன் அல்ல, உங்கள் சந்ததிக்கும் உங்கள் தலைமுறைக்கும் 1000 தலைமுறைக்கும் தேவனாய் இருக்கிறார். என் தேவன் பெரியவராய் இருக்கிறார், உங்கள் தெய்வம் பெரியவராய் இருக்கிறார். அடுத்த வருஷம் என்ன நடக்கும், அதுக்கு அடுத்த வருஷம் என்ன நடக்கும், என் பிள்ளைக்கு என்ன நடக்கும், வேலை கிடைக்குமா, வீடு கிடைக்குமா, என்ன செய்கிறது, உங்க பிள்ளையை குறித்து யோசிக்கிறதுக்கு முன்பதாகவே ஆண்டவர் முன்பதாகவே ஆபிரகாமுக்கு 400 வருஷம் கழிச்சு எங்க இருப்பா, என்ன செய்வா, எப்படி இருப்பா முன்பதாகவே எழுதிவிட்டார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் உங்களுக்காக நிர்ணயம் பண்ணி வைத்து ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிற சுதந்திரத்தை பெற்றுக் கொண்டவர்களாய், எல்லாவற்றையும் செய்து முடித்தவராய் இருக்கிறோம் என்பதை புரிந்தவர்களாய். ஹல்லேலூயா. இப்ப ஆண்டவரை தேடுவீங்களா? இப்ப உங்களால நம்ப முடியுமா? நம்ப முடியும். பாக்குறதுக்கு ஒண்ணுமே இல்ல, ஈசாக்கும் இல்ல. ஜெபம் தப்பான ஜெபம். எலியேசர் ஆசீர்வதியும், இஸ்மவேல் ஆசீர்வதியும், தப்பான ஜெபம். அந்த ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போது முன்னாடியே 400 வருஷம் கழிச்சு என்ன நடக்கும் அப்ப வச்சிருக்கிறேன். இன்னைக்கு 2025 இருக்கிறோம். 400 வருஷம் கழிச்சு கூட்டி பாருங்க எங்க இருக்கும். 2425 வருஷம் வச்சுக்கோ. 2425 நீங்க எங்க இருப்பீங்க? ஒரு எலும்பு கூட இருக்காது. உங்க கல்ற மேல இன்னொரு ஒருத்தன் வந்து கல்றைய வச்சிருப்பான். 425 கல்ற கூட இருக்காது. உங்க பிள்ளைகள் உங்க பேரை கூட ஞாபகம் வச்சிருக்காது. இப்போ உங்களுக்கு எத்தனை தலைமுறை பேர் தெரியும் பாப்போம். உங்க அப்பா பேர் தெரியுமா? ஏன் முழிக்கிய? தெரியும்ல, அப்பா பேர் தெரியும். உங்க தாத்தா பேர் தெரியுமா? தெரியும், கண்டிப்பா தெரியும். தாத்தாவுடைய அப்பா பேர் சொல்லுங்க. பூட்டன் பேர் தெரியுமா? தெரியும். பூட்டனுடைய அப்பா பேரு, அவருடைய அப்பா பேரு, அவர் எந்த ஊர்ல இருந்தாரு தெரியாது. ஒரு 2 தலைமுறை தாண்டினாலே நம்மளுக்கு டீட்டெயில் தெரியல. அந்த ஆளை உட்கார்ந்து சும்மா அப்படியே வாழ்ந்துட்டு போறது. ஒண்ணுமே தெரியாத ஒரு சந்ததி. நான் ஒண்ணு சொல்றேன், ஒரு பெட்டி ஒண்ணு செய்யுங்க, ஒரு மர பெட்டி செய்யுங்க. அதுல செஞ்சு உங்க பேர் தலையில வச்சு மேல ஷோஃபட்டின் குடும்பம் அப்படின்னு வச்சு அதை வச்சு நீங்க சாக போகும்போது என் பிள்ளையை இதை வைத்து உன்னுடைய பிள்ளைக்கு கொடு அப்படின்னு சொல்லுங்க. சொன்னீங்கன்னா ஒரு 100 வருஷம் கழிச்சு 200 வருஷம் கழிச்சு உங்க பேர் மறக்காம இருக்கும். மறந்துடுவான். 2 தலைமுறை கூட ஞாபகம் இருக்காது. ஆனா என் அப்பா 1000 தலைமுறை மட்டும் பாதுகாக்கிறவரா. ராஜாங்க
சந்ததிக்கு திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். இப்ப உங்க ஜெபம் சின்னதா இருக்க கூடாது, பெருசா இருக்கணும். ராஜா இருக்கிறார், ராஜ்யம் இருக்கிறதுன்னு தெரியும் பொழுது தேட ஆரம்பிச்சிருவீங்க. ஆண்டவரே இப்படி ஒரு திட்டம் வச்சிருந்தீங்கன்னா ஏன் திட்டம் வேண்டாம் ஆண்டவரே? காட்டு புஷ்பத்துக்கே திட்டம் வச்சிருக்கிறீங்க, பறவைக்கே திட்டம் வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா தேட ஆரம்பிப்பீங்க. தேட ஆரம்பிக்கும் பொழுது தேடுகையில் நீங்கள் கண்டுபிடிக்க ஆரம்பிப்பீர்கள். கர்த்தருடைய கிருபை வெளிப்படும். வேற்று விதமாய் மாற்றப்படுவீர்கள். உங்களுடைய யோசனையில அல்ல, சேலரியில அல்ல, முயற்சியில அல்ல, அப்பா கொடுக்கிறதுனால். ஏற்கனவே சொல்லப்பட்டது போல உங்களுடைய வாழ்க்கை it is a life of signs and wonders and miracles. உங்களுடைய வாழ்க்கை அது அற்புதத்தின் வாழ்க்கையா இருக்கிறது. மீண்டும் ஒன்று சொல்லிருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கை அற்புதத்தின் வாழ்க்கை. Hallelujah. My life is a life of signs and wonders. இதிலிருந்து விசுவாசிக்கிறேன், அடையாளத்தையும் அற்புதத்தையும் பார்க்க போறீங்க. கிறிஸ்டலைன் சப்ஸ்டன்ஸை பார்க்க போறீங்க. தைரியம் நின்னுங்கிறது பேசுகிறேன். கர்த்தருடைய தீர்க்கதரிசியாய் நின்று கொண்டிருந்து சமூகத்துல நின்று கொண்டு தைரியமாய் பேசுகிறேன். You will be a sign and wonder. நீங்கள் கர்த்தருடைய அடையாளமாகவும் அற்புதங்களாகவும் இருப்பீர்கள். உங்களுடைய சந்ததி அற்புதங்களாய் அவைகள் இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் திட்டம் பண்ணி வச்சிருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடி எல்லாம் சரியாயிரும், எல்லாம் கரெக்டா வந்துடும், எல்லாம் சரியாமை. சாட்சிகள் சொல்லணும் அப்படின்னா நிறைய சொல்லலாம். பட் நான் எதுவுமே சொல்ல விரும்பல. எல்லாமே கர்த்தர் செய்வார். என்கிட்ட இருக்கிறது எல்லாமே ஆண்டவர் கொடுத்தது, உங்ககிட்ட இருக்கிறது எல்லாமே கர்த்தர் கொடுத்ததுங்கிற விசுவாசம் வரும் பொழுது ராஜ்யம் ஆளுகைக்குள்ளாக இருக்கிறார். ஜெபிக்கும்படியாக நாம் எழுந்து நிற்போம். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே ராஜாவாக இருக்க விரும்புகிறார். ஜீசஸ் இஸ் லார்ட். இயேசுவே ஆண்டவர் என்கிற அனுபவம் தான் ஆரம்பிக்கிற அனுபவம். கடைசி கன்வென்ஷனின் கடைசி நேரங்களிலே வந்திருக்கிறோம், கடைசி தருணத்திலே வந்திருக்கிறோம், கடைசி நொடியிலே வந்து நிற்கிறோம். தேடுங்கள் என்று கர்த்தர் சொன்னது நிமித்தமாக தேடுங்களை குறித்து நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். முகத்தை தேடுங்கள், மகிமையை தேடுங்கள், பிரசன்னத்தை தேடுங்கள். அவர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுவார், முகத்தை பிரசன்னமாக்குவார். கர்த்தருடைய நாமம் எல்லோஹிம், எல் ஷடாய், யாட்ஹே வாவ்ஹே, ரபி மெலகேஷ்வஹா மெஷியா, இயேசு கிறிஸ்து. அந்த நாமம் உங்களுக்குள் வாசமாய் இருக்கிறது, ராஜ்யம் உங்களுக்குள் வாசமாய் இருக்கிறது என்று கற்றுக்கொண்டோம். அவர் எல்லாவற்றையும் திட்டம் பண்ணி இருக்கிறார். அவர் ராஜாவாக இருக்கிறார். ராஜ்யத்தின் பிரஜையாக இருக்கிறீர்கள். அவருக்குள் பிழைத்திருக்கிறோம், அவருக்குள் நடக்கிறோம், அவருக்குள் வாழ்கிறோம். I am living in Jesus. In Jesus. கரங்களை உயர்த்தி இயேசுவே ஆண்டவர் என்று சொல்வீர்களா? என்னுடைய வீட்டின் தலைவன் இயேசு, என்னுடைய வாழ்க்கையின் தலைவர் இயேசு. நான் நம்புகிறேன். I know and I trust. ஒரு விஷயம் சொல்லுகிறேன், இயேசுவை நம்புவது என்பது கீழே போகுவதல்ல, இயேசுவை நம்புவது என்பது மேலே போகுவது. கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்வது கீழே போகிறது அல்ல. கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுக்கிறேன்ங்கிறது உங்களுடைய வலிவுகளையும் உங்களுடைய நினைவுகளையும் விட்டு மேலாக இருக்கிற அவருடைய நினைவுகளையும் வழிகளையும் பின்பற்றுகிறது, பிடிக்கிறது. You are going up when you trust God. You are not going down when you trust God. கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றதுனால எனக்கு பலன் இல்லைன்னு அர்த்தம் இல்லை, என்னால செய்ய முடியாதுன்னு இல்ல, செய்ய முடியும். அப்படி இருந்தாலும் ஒப்பு கொடுக்கிறேன், ஏன்னா எனக்கு தெரியும் அவர் தான் என் பலன். It is going up. It is going up. ஆண்டவரை நம்புவதற்கு உங்களால் முடியுமா? தேடுவதற்கு உங்களால் முடியுமா? உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி பிடித்துக் கொண்டு சப்தமிட்டு ஆண்டவரை சொல்லுங்க, ஆண்டவரை நான் தேடுவேன். ஆண்டவரே, கோரேசை அனுப்பினவர் நீர், பெயரோடு சேர்த்து நான் ஒரு தெய்வம் உண்டென்று உனக்கு தெரியுமா என்று பிரகடனம் பண்ணி சப்தமிட்டவர் நீர். ஆபிரகாமுக்கு 400 வருஷம் கழிச்சு என்ன நடக்கும் என்று எழுதி வைத்திருக்கிறவர் நீர். தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பதாகவே எல்லாவற்றையும் நிர்ணயம் பண்ணினவர் நீர். எனக்கு தெரியும்
எனக்கு தெரியும் என்னுடைய 1000 தலைமுறையும் ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று. என்னுடைய 1000 தலைமுறையும் கர்த்தருக்குள் வாழும் என்று எனக்கு தெரியும். அவ்வளவு பெரிய திட்டத்தோடு நான் நினைக்கிறேன். I am searching God, seeking God. தேவனை தேடுகிறேன், முகத்தை தேடுகிறேன். ஒப்பு கொடுப்பீர்களா?